சிறுநீரக நோய்கள் வராமல் நீங்க வந்து தற்காத்துக் கொள்ள இந்த கால்நடை மிகவும் பயனுள்ளதாக அமையும் என்று நான் நம்புகின்றேன். இப்ப இந்த சிறுநீரகம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா, இப்போ உங்களுக்கு எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. எதுக்கு எடுத்தாலும் பார்த்தா சிறுநீரகம் பாதிக்கப்படுது, கிட்னி ஃபெயிலியர் ஆகி போயிரும். ஆ கிட்னி வந்து அது இப்படி ஆயிரும், இப்படி ஆயிரும் அப்படின்னு நெறைய வந்து பொது வெளியில பேச நீங்க கேட்டிருப்பீங்க. ஏன்னா நம்ம வாழ்க்கையில வந்து இந்த கிட்னிங்கிற வார்த்தை வந்து அதிகமா நம்ம கேட்டுக்கிட்டே தான் இருக்கிறோம். இப்ப அந்த கிட்னி எவ்வாறு செயல்படுகிறது? என்ன தன்மை? அது எப்படி இயங்குது? அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்க போறோம். இந்த கிட்னி அப்படிங்கிறது வந்து மனிதனுடைய வயிற்று பகுதியில, பின்பகுதியில வந்து 2 பக்கத்துல ஒவ்வொன்றும் இடதுபுறம் ஒன்றும், வலதுபுறம் ஒன்றுமாக 2 சிறுநீரகங்கள் இருக்கின்றன. அந்த சிறுநீரகமுடைய அமைப்பானது இந்த அவரை விதை இருக்குது இல்லைங்களா? அந்த ஷேப்ல இருக்கும். ஆனா அதனுடைய எடை வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கிட்னி வந்து 130 மில்லிகிராம் அளவு இருக்கும். அதே மாரி 2 கிட்னி சேர்த்தீங்கன்னா, ஒரு 260 கிராம், மில்லிகிராம் அல்ல கிராம். அதாவது ஒரு 1/4 கிலோ 2 கிட்னி சேர்த்து ஒரு 260 கிராம் அளவுள்ள அ எடையுள்ள அளவுள்ள உறுப்பாக இது காணப்படுகிறது. இந்த கி இந்த சிறுநீரகம் வந்து எப்படி செயல்படுது அப்படின்னா, இப்ப நம்ம வீட்ல நீங்க இங்க பார்த்துருப்பீங்க. ஆர்ஓ வச்சிருப்போம் நம்ம எல்லாருமே. ஆர்ஓ வந்து ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம 5 லிட்டர் கெப்பாசிட்டி உள்ள ஆர்ஓ தான் போடும். அது வந்து ஒரு 5 லிட்டர் தண்ணிய வந்து அது வந்து பியூரிஃபிகேஷன் பண்ணும். அதே மாரி தான் இந்த சிறுநீரகமானது உடலில் சேரும் நச்சுக்களையும், தேவையில்லாத அழுக்குகளையும் வெளியேற்றுவதற்காக இந்த ஒரு ஏற்பாடானது உடம்பானது செய்கின்றது. ஆகவே அந்த கிட்னி இந்த 2 சிறுநீரகங்களும் சேர்ந்து இந்த ரத்தத்தில் உள்ள அழுக்குகளையும், நச்சுகளையும் பிரித்தெடுப்பது தான் அதனுடைய பிரதான வேலை. இன்னும் பல வேலைகளை செய்கின்றது. ஆனால் இதில வந்து முதன்மையான வேலை இந்த நச்சுக்களை வந்து வெளியேற்றுவது தான் அதனுடைய வேலையாக இருக்கின்றது. ஆகவே அந்த அளவு பார்த்தீங்கன்னா, இந்த கிட்னியினுடைய அமைப்ப நம்ம வந்து பார்த்தோம்னு வச்சுக்கங்களேன், ஆ அந்த அவரை விதை வடிவமாக இருக்கிறோம்னு நம்ம வந்து ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு பிரமிடு போல அது ஒரு ஏரியா இருக்கும். அது வந்து மெடுல்லா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த மெடுல்லா அப்படிங்கிற உள்ளுக்குள்ள தான் வந்து நெஃப்ரான்ஸ் அப்படின்னு வந்து நெறைய அ நெஃப்ரான்ஸ் வந்து அதில காணப்படுங்க. அந்த நெஃப்ரான்ஸ் வந்து நெறைய இருக்கிறதுனால தான் அந்த நெஃப்ரான்ஸ் தான் உங்களுக்கு அ அந்த சி ரத்தத்திலிருந்து அந்த சிறுநீராக நச்சுக்களை வெளியேற்றுவதற்கு அந்த சிறுநீரை வந்து பிரித்தெடுக்கின்ற வேலையை வந்து அந்த நெஃப்ரான் வந்து செய்கின்றது. இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த சிறுநீருடைய அளவு வந்து ஒரு நாளைக்கு 150 லிட்டர் வந்து அது பிரித்தெடுக்கிறது. ஆனா 150 லிட்டர் பிரித்தெடுக்குதுன்னா, நீங்க பயந்துற வேண்டாம். அவ்ளோ சிறுநீரா நம்ம வந்து கழிக்கிறோம் அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஆனா அது அப்படி கிடையாது. அந்த 180 லிட்டர்ல 129 லிட்டர் வந்து உள்ளேயே அது வந்து திரும்ப போயிரும். 1 லிட்டர் அளவுள்ள சிறுநீர் தான் நம்ம வந்து வெளியேறும். ஒரு நீர்னா அதாவது 800 மில்லியிலிருந்து 2 லிட்டர் வரைக்கும் தான் உங்களுக்கு வந்து சிறுநீரா ஒரு நாளைக்கு நாம வந்து கழிக்கிறோங்க. அப்படி கழிக்கும்போது அதுல வந்து நெறைய வேண்டாத உப்புக்கள், வேண்டாத நச்சுக்கள் எல்லாம் அதுல வந்து அதன் வழியாக வெளியேறுகின்றன. இந்த மாரி வேலை தான் அது வந்து செய்கிறது. ஆனா சிறுநீரகத்துல பார்த்தீங்கன்னா என்னன்னு கேட்டா, பொதுவாவே அந்த சிறுநீரகம் தனது வேலைய வந்து ஒழுங்காக செய்யலன்னு வச்சுக்கங்களேன், நம்ம உடம்புல வந்து நெறைய நச்சுப் பொருட்கள் சேர்ந்து பல்வேறு வகையான நோய்களை வந்து உருவாக்குகின்றது. அதனால தான் அந்த சிறுநீரகம் வந்து எப்ப பார்த்தாலும் அதனுடைய வேலைய வந்து கரெக்ட்டா செஞ்சுட்டு இருந்தா நம்ம உடல் வந்து நல்ல நிலைமையில வந்து இயங்க முடியும். இப்ப உடம்புல பார்த்தீங்கன்னா, ஒரு பிளட்டினுடைய அளவு வந்து ஒரு 5லிருந்து ஒரு 5 லிட்டர் வரைக்கும் ஒரு ம இயல்பான ஒரு மனிதனுடைய உடம்பு வந்து இந்த பிளட் வந்து இருக்குங்க. அந்த பிளட் வந்து சிறுநீரகத்துல வந்து ஒரு 15லிருந்து ஒரு 18 தடவ போயிட்டு வந்துகிட்டே இருக்கும். புரியுதுங்களா? அதனுடைய நச்சுத்தன்மை வெளியேற்றத்துக்கு சுத்திகரிக்கப்பட்டு திரும்பி இந்த பக்கம் வந்து அப்படியே நல்ல பிளட்டா வந்து அப்படியே மாறி சுத்திகரிக்கிறது. இதுதான் இதனுடைய தன்மை. இது வந்து ஓயாம இது வந்து அதனுடைய வேலைய வந்து செஞ்சுட்டு இருக்கும். அப்படி செஞ்சுட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த உள்பகுதி இருக்கு இல்லைங்களா? அந்த கிட்னில நம்ம சொன்னீங்கல்ல மெடுல்லா, அந்த நெஃப்ரான் இதெல்லாம் சொன்னோம் இல்லைங்களா? அந்த இடத்துல தான் அந்த சிறுநீரானது பிரிக்கப்பட்டு, ஆ சிறுநீர் பாதை வழியாக வெளியேற்றப்பட்டு, அது சிறுநீர் பை வழியாக அங்க தே தே தேங்கி தேக்கி வைக்கப்பட்டு, பின் சிறுநீராக அது வந்து வெளியேற்றப்படுகிறது. இதுதான் இதனுடைய தன்மைன்னு வச்சுக்கங்களேன். அப்புறம் அந்த நெஃப்ரான்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த மெடுல்லா ஏரியாவுல வந்து பார்த்தீங்கன்னா, கிளாமெருலஸ் அப்படின்னு ஒரு அமைப்பானது இருக்கும். அதாவது கிண்ணம் மாரி ஒண்ணு அமைப்பு இருக்குங்க. அந்த கிண்ணத்துல தான் பார்த்தீங்கன்னா, இது 2 பக்கமும் 2 கிட்னி இருக்கும். இந்த கிட்னி அதாவது மெயினா வந்து ஹார்ட்லருந்து ஒரு ஆர்ட்டரி வழியா பிளட் வரும். வெயின் வழியா பிளட் போகும். ஆர்ட்டரி, வெயின் தான் இந்த பிளட்ட கொண்டு போறது, வெளியேத்துறது இந்த மாரி வேலைய வந்து அது செய்யுது. அதனால அசுத்த பிளட் ஆனது அது வழியா அந்த
ரத்த நாளங்கள் வழியா உள்ள வருங்க. உள்ள வந்து அது வந்து பியூரிஃபிகேஷன் பண்ண பிறகு திரும்பி இன்னொரு இது வழியா அது வெளியேறும். அப்புறம் அது அந்த இடத்துலயே அந்த கிளாமருலஸ் அப்படிங்கிற இடத்துல தான் நெஃப்ரான்ஸ் வந்து எண்ணற்ற நெஃப்ரான்ஸ் இருக்கும். அதாவது ஒரு கிட்னில மட்டும் பார்த்தீங்கன்னா, 15,00,000 நெஃப்ரான்ஸ் இருக்குது. அதே மாரி 2 கிட்னியும் சேர்ந்தீங்கன்னா 30,00,000 நெஃப்ரான்ஸ் இருக்குது. அதனால தான் நம்ம கிட்னில, சிறுநீரகத்துல எவ்வளவு வந்து பிரச்சனை வந்தாலுமே அந்த சிறுநீரகம் வந்து தன்னுடைய வேலைய வந்து செஞ்சுட்டு இருக்கிறதுக்கு மிக முக்கியமான காரணமே வந்து இவ்வளவு நெஃப்ரான்ஸ் அது வந்து இருக்கிறதுனால தான். அதுதான் வந்து உங்களுக்கு வந்து பிளான்ட் மாரி. அதாவது பியூரிஃபிகேஷன் பிளான்ட்ன்னு நம்ம வந்து சொல்றோம் இல்லையா? அந்த பிளான்ட் வந்து இந்த கிளாமருலஸ்ல தான் அது வந்து அடங்கியிருக்குது. அது நெஃப்ரான் வடிவுல அமைந்திருக்கிறது. அந்த ரத்தத்த வந்து சுத்திகரிக்கப்பட்டு, இன்னும் அது வந்து அப்படியே வெளியேறி, அ சிறுநீரக பாதை, அதாவது மூத்திர நாளங்கள்ன்னு சொல்லுவாங்க. அதாவது யூரினரி யுரித்ரான்னு சொல்லுவாங்க அத இங்கிலீஷ்ல. அது வந்து சிறுநீர் குழாய் வழியாக வெளியேறி, யூரினரி பிளாடர் அதாவது சிறுநீர் பை என்கின்ற அந்த பையில போய் சேகரிக்கப்பட்டு, பின்பு அது நிரம்பினவுடன் அது வந்து யூரின் போற ஒரு உணர்வு ஏற்படும். திரும்ப யூரினாக அது வெளியேற்றப்படும். இதுதான் அதனுடைய ஃபங்ஷன் வச்சுக்கங்களேன். இந்த மாரி ஒரு செட்டப்ல இருக்கிற இந்த சிறுநீரகமானது எப்படி கேடடைகிறது? அதாவது இப்ப சிறுநீரக நோய் வந்து ஒருத்தருக்கு வருதுன்னு வச்சுக்கங்களேன், 90% நோயாளிகளுக்கு வந்து சிறுநீரக நோய் வந்து எப்படி வருதுன்னே தெரியாது. அதாவது என்ன என்ன இதனுடைய விஷயம்னா, 90% நோயாளிகளுக்கு அந்த அறிகுறிகள் வந்து கிட்னி ஃபெயிலியர் ஆவறதுக்கு முன்னாடி தான் அவைங்களுக்கு வந்து தெரியும். அதுவரைக்கும் தெரியாது. ஒரு 10% நோயாளிகளுக்கு தான் அவருடைய ப்ரீ சிம்ப்டம்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா? முன் அறிகுறிகளுக்கு சொல்லுவாங்க இல்லையா மருத்துவத்துல. அந்த மாரி முன் அறிகுறிகள் வந்து ஒரு 10% பேஷண்ட்டுக்கு தான் இந்த சிறுநீரகம் வந்து கேடுவிடுது. அப்படிங்கிற அறிகுறிகள் முன்னாடியே தெரியும். ஆனா 90% நோயாளிகளுக்கு இந்த அறிகுறிகள் வந்து தெரிவதில்லை. அது வந்து கிட்னி ஃபெயிலியர் ஆவறதுக்கு பக்கமா தான் இந்த அறிகுறிகள்லாம் தெரியும். அதனால நம்ம வந்து கிட்னிய வந்து நம்ம வந்து ஜாக்கிரதையா இத வந்து பார்த்துக்கணும். அதுக்கு உண்டான உணவு ஏற்பாடுகளையும், ஒரு பழக்கவழக்கங்களையும் நாம் வந்து சரியா கடைபிடிச்சுக்கணும்னா, இந்த சிறுநீரக குறைபாடு, சிறுநீரக வந்து செயல்படாத தன்மைய நம்ம வந்து பாதுகாத்துக் கொள்ளலாம். அப்படி வந்து இந்த 90% நோயாளிகளுக்கு ஏன் தெரிவதில்லை அப்படின்னா, அந்த சிறுநீரகம் மேல என்ன பண்ணும்னா, இந்த நெஃப்ரான்ஸ் தான் இவ்வளவு நெஃப்ரான்ஸ் இருக்கு இல்லைங்களா? அதனால இது எப்படியாவது அதனுடைய வேலைய வந்து முழு மூச்சுல செய்யறதுக்கு தான் பார்க்கும். அந்த மாரி அது செட்டப்ல தான் அத அமைச்சு வச்சிருக்கிறாங்க. அப்படி முழு மூச்சுல செய்யறது பார்க்கும்பொழுது, அது அந்த செல்கள், அதனுடைய நெஃப்ரான்ஸ் எல்லாமே அது செயலிழந்து போற வரைக்கும் அது வந்து செஞ்சுக்கிட்டே இருக்கும். அதனால தான் வந்து 90% நோயாளிகளுக்கு இந்த முன்னறிகுறிகள் வந்து நெறைய பேத்துக்கு தெரிவதில்லை. அதனால தான் அவங்க வந்து ரொம்ப சிவியர் கண்டிஷன் அதாவது சீரியஸ் கண்டிஷன்ல தான் அவங்களுக்கு அந்த சிம்ப்டம் தெரியும். அப்பதான் உடனே ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு மத்த ட்ரீட்மெண்ட்லாம் எடுப்பாங்க. அதனால நம்ம இந்த மாரி இந்த விஷயத்துல இருக்கிற அந்த சிறுநீரகத்த வந்து நம்ம கரெக்ட்டா அந்த உணவு முறை தான். இந்த உணவு பிரச்சனையினால தான் இந்த மாரி பிரச்சனை வருதுங்க. அந்த உணவு முறைகள வந்து நாம எத எத தவிர்க்கணும், எத எத சேர்த்துக்கணும் அப்படிங்கிற சில வழிமுறைகள்லாம் நம்ம வந்து ஃபாலோ பண்ணோம்னா, இந்த அளவுக்கு நாம வந்து நம்ம சீரியஸ் கண்டிஷன் கொண்டு போற அளவுக்கு நாம வந்து இந்த சிறுநீரகத்தை விட வேண்டிய அவசியம் இல்லை. இத வந்து சரி ரைட்டுங்க. இந்த சிறுநீரகத்தினுடைய வேலைகள், அதனுடைய அமைப்புகள், அதனுடைய தன்மைகள் இதெல்லாம் நாம வந்து தெரிஞ்சுக்கிட்டோம்னு வச்சுக்கங்களேன். இந்த நெஃப்ரான் வந்து அதனுடைய ஃபில்ட்ரேஷன் பண்ணுது பார்த்தீங்களா, அது வந்து 1 நிமிஷத்துல அதாவது கிளாமெருலர் ஃபில்ட்ரேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த கிளாமெருலர் ஃபில்ட்ரேஷன்ல என்னன்னா, 120 எம்எல் ஒரு மினிட்ல வந்து ஃபில்டர் பண்றதுங்க. அதனுடைய கெப்பாசிட்டி. இத வச்சு தான் நம்ம வந்து சிறுநீரகத்த வந்து நல்லா செயல்படுதா, இல்லையா அப்படிங்கிறத வந்து இத நாம வந்து தெரிஞ்சுக்கணும். 120 எம்எல் வந்து அதுல ஒரு நிமிஷத்துல வந்து அது வந்து பிரித்தெடுக்குது சிறுநீர. புரியுதுங்களா? அப்புறம் இத எப்படின்னா இப்போ சரி ரைட் இதனுடைய தன்மை, இதனுடைய செயல்பாடுகள் இதெல்லாம் நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டோம்னு வச்சுக்கங்களேன். இது ஒரு சிறுநீரகம் எப்படி செயல்படுது அப்படிங்கிறது செயல்படுது. இல்ல அது குறைபாடு இருக்கிறதா? அது எப்படி நல்லா வேலை செஞ்சுட்டு இருக்குதா? அப்படின்னு நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம்? அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு 2 விதமான டெஸ்ட்‌களை வந்து மருத்துவ உலகம் சொல்கிறது. ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, பிளட் டெஸ்ட் என்று சொல்லப்படுகின்ற ரத்த பரிசோதனை. அப்புறம் அ சிறுநீர் பரிசோதனை. இத 2யும் பரிசோதனை பண்ணி பார்த்தாவே, அந்த சிறுநீரகம் சரியாக செயல்படுகின்றதா? இல்லையா? என்பதை நாம் வந்து இது 3 இத தெரிஞ்சுக்கலாம். அந்த ரத்த டெஸ்ட் எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏற்கனவே நம்ம சொன்னோம் இல்லைங்களா? கிளாமருலர் ஃபில்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ஃபில்டர்ஸ் உடைய தன்மை வந்து 120 எம்எல் அது வந்து ஒரு மினிட்ல பண்ணுதா இல்லையான்னு, அதுக்கு ஒரு டெஸ்ட் இருக்குதுங்க. அந்த டெஸ்ட்ட பண்ணி பார்த்தோம்னு வச்சுக்கங்களேன், அதனுடைய தன்மை தெரிஞ்சுரும். அதுல வந்து ஒரு சார்ட் மாரி கூட குடுத்திருப்பாங்க. அதாவது
120லேருந்து 60, 55லேருந்து அடுத்தது வந்து 20, 15லேருந்து 0 அப்படின்னு குடுத்துருப்பாங்க. இதுல என்ன இந்த வரைபடம் காட்டுது அப்படின்னா, 120லேருந்து 60 எம்எல் வரைக்கும் ஒரு இது ப சிறுநீரை வந்து ஒரு நிமிஷத்துக்கு அது பிரிச்சிருக்குன்னு வச்சுக்கங்களேன். அது வந்து நல்ல நிலைமையில அந்த சிறுநீரகம் இருக்கிறது என்ற பொருள். அப்புறம் 55லேருந்து 20 வரைக்கும் உள்ள எம்எல். அதுக்குள்ள இடைப்பட்ட எம்எல்ல வந்து சிறுநீர் வந்து பிரித்தெடுக்குதுன்னு வச்சுக்கங்களேன். அது வந்து கண்டிப்பா அங்க வந்து அந்த சிறுநீரக நோய்கள் வந்து அங்க இருக்குது. அப்படின்னு நம்ம அது செயல்படாத தன்மைய வந்து மெல்ல மெல்ல அத கொண்டு போய் கொண்டிருக்கின்றது என்பது இதன் மூலம் நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த 15லேருந்து 0 இருக்குறீங்களா? இந்த 15லேருந்து 0 தான் உங்களுக்கு வந்து கிட்னி வந்து ஃபெயிலியருக்கு ஆகக்கூடிய தன்மையை வந்து தன்மைக்கு போய்க் கொண்டிருக்கிறது. தன்மையை அடைந்து கூடியவர்கள் என்று இந்த அளவீடு நமக்கு உணர்த்துகிறது. அப்ப நீங்க பார்த்தீங்கன்னா, அப்ப 60லேருந்து 120, 120, 110, 80, 90 இது இருந்துச்சுன்னா ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. கிட்னி சிறுநீரகம் வந்து நல்லா செயல்படுதுன்னு நம்ம நெனச்சுக்கலாம். ஆனா அதே 55 போகும்போது கொஞ்சம் அலர்ட் ஆயிரும். 55, 40, 30 இப்படி ஆச்சுன்னு வச்சுக்கங்களேன். நம்ம கொஞ்சம் அலர்ட் ஆகி, சரி கிட்னில என்ன பிரச்சனை இருக்குதுன்னு அதுக்கு உண்டான பரிசோதனைகள் எல்லாம் எங்களை போன்ற மருத்துவர்களிடம் அணுகி பரிசோதனைகள் செய்து, அதை பார்த்து அந்த கிட்னியை அந்த சிறுநீரகத்தை மென்மேலும் வலுப்படுத்துவதற்கும், அதை கேடுவிடாம பாதுகாப்பதற்குண்டான சிகிச்சை முறைகளை நீங்க மேற்கொண்டு வரலாம். அப்பவே நம்ம வந்து அலர்ட் ஆயிரும். அந்த ஃபங்ஷன் டெஸ்ட் பார்க்கும்போது, கிளாமர்லஸ் ஃபங்ஷன் டெஸ்ட் பார்க்கும்போதே நம்ம அலர்ட் ஆகி உடனே இது பண்ணலாம். அப்புறம் அடுத்த கட்டம் அந்த 15 கீழ போகுதுன்னு வச்சுக்கங்களேன், அது வந்து கிட்னி ஃபெயிலியர் தான். அதுக்கு வந்து நீங்க வந்து தீவிரமான சிகிச்சை முறை தான் அது மேற்கொண்டாகணும். அதுக்குண்ட உரிய ப ப மருத்துவரை அணுகி, அதுக்குண்டான பரிசோதனைகள் எல்லாம் செஞ்சுட்டு, அப்புறம் வந்து அதுக்குண்டான ட்ரீட்மெண்ட் தான் வந்து ஏன்னா இந்த இந்த 15க்கு மேல போச்சுன்னாவே, நீங்க வந்து டயாலிசிஸ் பண்ணக்கூடிய சூழ்நிலை தான் இந்த பேஷண்ட்டுக்கு வருங்க. அதனால நம்ம அந்த நிலைக்கு போகாமல் அதுக்கு முன்புள்ள நிலைகளிலே நாம் அத தெரிந்து கொண்டு, அந்த பரிசோதனை செய்து, இந்த சிறுநீரகத்தை பாதுகாப்ப நாம் வந்து முயற்சி செய்ய வேண்டும். புரியுதுங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா, சிறுநீர் பரிசோதனை. இந்த சிறுநீர் பரிசோதனை என்னன்னு கேட்டீங்கன்னா, அ ஏற்கனவே அந்த நம்ம முட்டை இருக்கு இல்லைங்களா? சாதாரண முட்டை. அதுல பார்த்தீங்கன்னா, புரதம் அதிகமா இருக்கும். அந்த வெள்ளை கரு போன்ற பகுதி வந்து புரதம். அ இது வந்து இந்த மஞ்சள் கரு வந்து ரொம்ப கொலஸ்ட்ரால், இந்த ஃபேட்டி கன்டென்ட்லாம் அதுல வந்து நெறைய இருக்கும். அ ஃபேட் ஐட்டம்லாம் இருக்கும். அதனால இந்த வெள்ளை கரு போன்ற இது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, புரோட்டீன் அதிகமா அதுல இருக்கும். இப்ப வந்து இது எதுக்கு ஏன் அப்படி சொல்றேன்னா, இந்த யூரின் டெஸ்ட் பண்ணும்போது, அந்த புரதம்னு நம்ம சொல்றோம் இல்லையா? அது தாவரத்திலயும் இருக்குது. விலங்குகளுடைய உணவுப் பொருட்கள்லயும் அந்த புரதம் இருக்குது. இந்த புரதம் வந்து நம்ம அந்த கிரானுலர் ஃபில்ட்ரேஷன் ஏற்கனவே சொன்னோம் இல்லைங்களா? சிறுநீரை பிரித்தெடுக்கும் அந்த அ அந்த அந்த வேலையின் போது, அந்த புரதம் எல்லாமே இன்னும் சில மினரல்ஸ் தேவையான மினரல்ஸ் எல்லாம் அது வந்து வெளியேறாமல் அந்த சிறுநீரகமானது உள்ளேயே வைத்துக் கொள்ளும். புரியுதுங்களா? புரதம்லாம் வெளியே வராது சிறுநீர்ல. ஆனால் சிறுநீரகம் வந்து கேடுற்றால், இந்த புரதம் வந்து சிறுநீரில் கலந்து வெளியேறும். அப்போ வெளியேறும் பொழுது இது வந்து நம்ம கொஞ்சம் அலர்ட் ஆகியிருக்கணும். ஏன்னா புரதம் வந்து அல்புமின் இது போன்ற புரதங்கள் வந்து வெளியேறிச்சுனாவே, அந்த சிறுநீரகனுடைய நெஃப்ரான்ஸ் வந்து கேடுற்று, அது மெல்ல மெல்ல அது கிட்னி ஃபெயிலியருக்கு கொண்டு போய் வழிவகுக்கும் என்ற அறிகுறியை அந்த இது காட்டும். இத வந்து மைக்ரோ அல்புமினூரியா என்று நாம் வந்து மருத்துவ ரீதியாக இத வந்து சொல்லுவோம். புரியுதுங்களா? அத வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு நல்ல நிலையில் உள்ள சிறுநீரகம் எந்த அளவு அந்த புரதமானது அதுல இருக்குது அப்டின்னா, 30 மில்லிகிராம் அளவு அந்த சிறுநீர்ல இருந்துச்சுன்னா, அந்த சிறுநீரகம் வந்து எந்த பிரச்சனையும் இல்ல. அப்படின்னு நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாங்க. அப்புறம் 30லிருந்து ஒரு 300 வரைக்கும் போச்சுன்னா, அது மைக்ரோ அல்புமினூரியா அப்படிங்கிற கண்டிஷனுக்கு போயிடும். அப்புறமேட்டு 300க்கு மேல அந்த புரதம் காணப்பட்டுச்சுன்னா, அது கண்டிப்பா கிட்னி ஃபெயிலியரை அடுத்தடுத்த கட்டங்களில் அது நகர்த்திக் கொண்டு செல்கிறது என்பதைத்தான் இந்த அளவீடு உணர்த்துகிறது என்ற விஷயத்தை நாம் வந்து தெரிந்து கொள்ளலாம். அப்புறம் பார்க்கும்பொழுது இந்த கிரானுலர் ஃபில்ட்ரேஷனையும், இந்த யூரின் அனாலிசிஸ் இருக்கு இல்லைங்களா? இது 2யும் சேர்த்து சில அளவீடுகள்லாம் பார்ப்பாங்க. அதாவது கிளாமெருலர் ஃபில்ட்ரேஷன் ஒரு 90லிருந்து 220க்குள்ளயும், இது வந்து 30 மில்லிகிராம் வரைக்கும் இருந்துச்சுன்னு வச்சுக்கங்களேன், அது வந்து அந்த இது 2யும் ஒப்பீடு பண்ணி பார்க்கிறது. 2ம் ஒப்பீடு பண்ணா அந்த சிறுநீரகம் வந்து நல்ல நிலைமையில் இயங்கிக் கொண்டிருக்கிறது அப்படின்னு அர்த்தம். அதுக்கு அடுத்தடுத்த அளவீடுகள் இருக்கு பார்த்தீங்களா? நம்ம முன்பே சொன்னோம் இல்லைங்களா? இத 2யும் வச்சு ஒப்பிடுவாங்க. கிளாமெருலர் ஃபில்ட்ரேஷன் அண்ட் யூரின் அனாலிசிஸ் வந்து வச்சு ஒப்பீடு பார்க்கும்போது, அது அடுத்தடுத்த நிலைகளில் உள்ள எல்லாமே அடுத்தடுத்த நோய்களை வந்து உருவாக்கும். அதாவது கிட்னி டிசீஸ், கிட்னி ஃபெயிலியர், அப்புறம் அது ரொம்ப வெரி டேஞ்சரஸ் கண்டிஷன் இதெல்லாம் அந்த அளவீடுகள் வந்து இது காட்டும். அதனால நமக்கு அல்புமின் வந்து 30 மில்லிகிராமும், கிளாமெருலர் ஃபில்ட்ரேஷன் 90லிருந்து 120 அந்த
60லேருந்து 120க்குள்ள இருந்துச்சுன்னா அது நல்ல நிலையில் உள்ள சிறுநீரகம் என்று நாம இதன் மூலம் தெள்ள தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். சரிங்க, இந்த டெஸ்ட்லாம் பண்ணிட்டோம். இந்த டெஸ்ட் பண்ணி இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம். எப்படி இந்த சிறுநீரகம் செயல்படுது அப்படிங்கிற விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். சரி, இந்த சிறுநீரக நோய்கள் எப்படி வருது? எதனால் ஏற்படுது? அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, மிக முக்கியமான காரணங்கள் 4 காரணம் தாங்க. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, சர்க்கரை நோய். சர்க்கரை நோய் ஒருவருக்கு வந்தாலே, நான் ஏற்கனவே கூறியது போல, பல காணொளிகளில் இதை நான் கூறியிருக்கிறேன். ஒருவருக்கு சர்க்கரை நோயும், ரத்த அழுத்தம் என்று சொல்லப்படுகின்ற பிபியும் வந்துவிட்டால், இது 2ம் ஒண்ணா வந்தாலும் சரி, இல்ல தனித்தனியா வந்தாலும் சரி, மிகுந்த கவனம் கொண்டு சிரத்தை எடுத்து, அதை நாம் கண்ட்ரோல் வைப்பது மட்டுமல்லாமல், அதற்குண்டான உணவு முறைகளையும், பழக்கவழக்கங்களையும், உடற்பயிற்சிகளையும் செய்து, அத நாம் அ அப்நார்மலுக்கு போகாத வரை நார்மலுக்கு கீழ கொஞ்சம் வச்சிருந்தா தான், நம்ம உடம்பு உடம்பில் உள்ள எல்லா உறுப்புகளும் நல்ல நிலையில் இயங்கிக் கொண்டிருக்கும். இல்லன்னா இத 2யும் நீங்க இது பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அசால்ட்டா நெனச்சுட்டு, அ சரியா அத கரெக்ட்டா ம நம்ம அந்த குணப்படுத்தாமவோ, அத கரெக்ட்டா அதனுடைய அளவீடுகள கரெக்ட்டா வச்சிருக்காமோ செஞ்சோம்னா, இது பல பிரச்சனைகள் வரும். ஹார்ட்டயே அது பாதிக்கும். புரியுதுங்களா? கிட்னி மட்டும் இல்ல, ஹார்ட்ட பாதிக்கும். அப்புறம் கண்ணுல பிரச்சனை வரும். இது மாரி எல்லா உறுப்புகளையும் மேக்ஸிமம் அந்த சர்க்கரை நோயானது பாதிக்கும். அதே மாரி தான் பிபியும். அதனால இது பல காணொளிகளில் நான் இந்த விஷயத்த நான் சொல்லியிருக்கிறேன். இருந்தாலும் இப்பவும் சொல்றேன். அதாவது சர்க்கரை நோய் இருப்பவர்கள் கட்டுப்பாட்டில் வைத்திருக்க வேண்டும். உணவு பழக்கவழக்கங்கள், உடற்பயிற்சிகளை சரியாக மேற்கொண்டு அதை கட்டுப்பாட்டில் வைத்திருக்க வேண்டும். அடிக்கடி அதனுடைய நம்முடைய உடல்நிலையை கண்காணித்துக் கொண்டே இருக்க வேண்டும் சர்க்கரை நோயாளிகள். அதுபோக பார்த்தீங்கன்னா, ரத்த அழுத்தம் என்று சொல்லப்படுகின்ற பிபி, பிளட் பிரஷர். பிளட் பிரஷர் நம்ம இந்தியன் பிபி 130 லேருந்து ஒரு 90க்குள்ள இருக்கலாங்க. அந்த ரேஞ்சில தான் அந்த பிபி நம்ம வச்சுக்கணும். சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, எனக்கு 150 இருக்குது, ஒண்ணுமே பண்ணல. 160 இருக்கு, ஒண்ணுமே பண்ணல. புரியுதுங்களா? 200 இருக்கு பிபி, அதெல்லாம் ஒண்ணுமே பண்ணல. அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் என்ன கேட்டீங்கன்னா, ஒண்ணுமே பண்ணாது. அது சில நேரங்களில் அது பெரிய விளைவுகளை ஏற்படுது. அது சிறுநீரக நோயா இருந்தாலும் சரி, இல்ல இதயத்தில் ஹார்ட் அட்டாக் வரக்கூடிய பிரச்சனையா இருந்தாலும் சரி, இல்லை மூளையில் ரத்த கசிவு ஏற்பட்டு பக்கவாதம் போன்ற நோய்கள் வரக்கூடிய சந்தர்ப்பத்தையும் அது உருவாக்கும். இது போன்ற அ நிலைகளில் உங்களை அந்த உடலை இயங்கி விடாமல் அது செய்துவிடும். ஆகவே இந்த சர்க்கரை நோய், இந்த பிபி 2ம் ஒருவருக்கு வந்துவிட்டால், அதை நீங்க மிகுந்த கவனத்துடன் அதை நீங்க கையாள வேண்டும். அப்பொழுதுதான் மற்ற உறுப்புகள் எல்லாம் செம்மையாகவும், சிறப்பாகவும் அது செயல்படும். ஆகவே இந்த 2வது காரணம் பிபி. அடுத்தது 3வது பார்த்தீங்கன்னா, இதய நோய்கள். இதய நோயினால எப்படி சிறுநீரக நோய்கள் வருதுன்னு நெறைய பேர் ஆச்சரியப்பட்டு கேட்பாங்க. அதாவது இதய நோய்கள் எப்படின்னு கேட்டீங்கன்னா, இதயத்தினுடைய வேலை என்னங்க? இதயம் பம்ப் பண்ணி உடலில் இருக்கிற எல்லா உறுப்புகளுக்கும், எல்லா தசைகளுக்கும், எல்லா இடத்துக்கும் அந்த ரத்தத்த சப்ளை பண்றது தான் அதனுடைய பம்ப் பண்றது தான் அதனுடைய வேலை. அப்படி பம்ப் பண்ணும்போது ரத்தம் போகும், வரும். திரும்பி கெட்ட ரத்தம் வரும். அப்படின்னு அதனுடைய ஃபங்ஷன்ஸ் உடைய மேட்டர்லாம் அதுல இருக்கு. அப்படி அந்த பம்புடைய தன்மை குறையும் பொழுது, இதய நோய்கள் ஆட்படும் பொழுது அதனுடைய பம்பிங் கெப்பாசிட்டி குறையும். அப்பொழுது அந்த உறுப்புகளுக்கு சீராக செல்ல வேண்டிய ரத்தமானது அ அ அதில ஒரு மாறுபாடு ஏற்படும். அப்ப மாறுபாடு ஏற்படும் பொழுது, அந்த அதாவது சிறுநீரக நோய்கள் ஆட்டோமேட்டிக்கா அது தானா வந்துவிடும். அப்போ வரும்போது எ எல்லாமே அந்த நச்சுப் பொருட்கள் உடம்புல சேரும். புரியுதுங்களா? அப்ப சேரும் பொழுது உங்களுக்கு மற்ற பிரச்சனைகளும் உருவாகும். இதுதான் இதய நோய்கள் இருந்தால் சிறுநீரக நோய்கள் வரும் என்பதற்கு இதுதான் ஒரு மிக முக்கியமான காரணமாக அமைகின்றது. அதுபோல பார்த்தீங்கன்னா, அடுத்தது 60 வயசு மேற்பட்டவர். 60 வயசுக்கு மேற்பட்டவர்கள் பார்த்தீங்கன்னா, இப்ப எப்பயுமே வயசாகும் பொழுது அந்த எல்லா உறுப்புகளும் அதனுடைய செல்லினுடைய தன்மை கொஞ்சம் செயலிழந்து கொண்டே போகும். செயலிழந்ததுன்னா, ஒரு அழிவுத்தன்மை அப்படிங்கிற மாரின்னு வச்சுக்கங்களேன், கொஞ்சம் ஆக்டிவா இருக்காதுங்க. அது மாரி தான் இந்த சிறுநீரகத்தில் இருக்கக்கூடிய மத்த அந்த செல்கள், அந்த நெப்ரான்ஸ் போன்ற பல விஷயங்கள் எல்லாமே 60 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு அது அது குறையத் தோன்றும். குறையத் தோன்றும். அது அழிவுறும். இல்ல ஏதோ ஒரு அது செயல்பாடு குறைவா இருக்கும். இது மாரி இருக்கும்போது என்ன பண்ணும்னா, அந்த 60 வயது மேற்பட்டவர்கள் ஒரு 50 வயது கடந்து விட்டாலே, ஒரு 50, 55 வயது கடந்து விட்டாலே, அவங்க யூரின் இந்த மாரி பிளட் டெஸ்ட்லாம் பண்ணி பார்த்துட்டு, அவங்க அந்த சிறுநீரகம் நல்ல நிலையில் செயல்படுகிறதா என்பதை கண்காணித்துக் கொள்ள வேண்டும். அப்படி இல்லன்னு வச்சுக்கங்களேன், அது பெரிய நோய்களை கொண்டு போய் அந்த சிறுநீரகமானது விட்டுவிடும். ஆகவே இந்த 4 காரணம் தான் மிக முக்கியமான காரணமாக இந்த சிறுநீரக நோய்களுக்கு கருதப்படுகிறது. அதுபோக
இது 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 சரி. இந்த காரணங்கள் சொல்றாங்க. இத விட்டுட்டு இன்னும் மற்ற காரணங்கள் ஏதாவது இருக்கான்னு நீங்க கேட்கலாம். மற்ற காரணங்களும் ஒரு நிறைய காரணங்களை சொல்லியிருக்கிறார்கள். ஆனா, இது மேற் சொன்னது 4 காரணங்களே மிக முக்கியமான காரணங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா, சில காரணங்கள் சொல்லியிருக்கிறாங்க. அது அது என்னன்னு கேட்டீங்கன்னா, அளவுக்கு அதிகமாக அமில உணவுகளை சாப்பிடுவது. இந்த அமில உணவுகளை சாப்பிடுவது அப்படின்னு என்ன விஷயம் அப்படின்னா, நான் வெஜிடேரியன் அதிகமா சாப்பிடுவாங்க. அதே மாரி ஃப்ரை பண்ண ஃபுட் வந்து அதிகமா சாப்பிடுவாங்க. நான் வெஜிடேரியன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபேட் இருக்கும், புரோட்டீன் நெறைய இருக்கும். புரியுதுங்களா? அதனால அந்த நான் வெஜிடேரியன் உணவை வந்து மேக்ஸிமம் வந்து தவிர்க்கிறது வந்து நல்லது. அதாவது இந்த சர்க்கரை நோயா சிறுநீரக நோயாளிகள் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா, சிறுநீரகம் கேடுறதுக்கு காரணமே இந்த நான் வெஜிடேரியன் அதிகமா சாப்பிடுறாங்க. அதோடு மட்டுமல்லாமல் அவர்கள் இந்த மது குடிக்கும் பழக்கம் இருப்பவர்களுக்கும் இந்த சிறுநீரக நோய் அதிகமாக பார்க்கும். அதே போன்று பிடிப்பவர்களுக்கும் இந்த நோய் அதிகமாக வரும். அப்புறம் இன்னும் சில பேர் வந்து இயல்பாவே வந்து சிறுநீரக தொற்று ஏற்படும். யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் இதெல்லாம் சொல்லுவாங்க. அது மாரி ஏற்படும். அதே மாரி சிறுநீரகத்துல வந்து சில பேருக்கு வந்து பரம்பரையாக சில நோய்கள் வரும். அப்புறம் அந்த தாவரத்தில் இருக்கக்கூடிய சில வந்து ஃபேட்டி ஆசிட்ஸ்லாம் இருக்கு இல்லைங்களா? அந்த ஃபேட்டி ஆசிட்ஸ்ன்னு சொல்றேன். தாவரத்தில் இருக்கக்கூடிய அந்த சில வேதிப்பொருட்களானது அந்த அளவுக்கு அதிகமா சாப்பிடும்போது, அதாவது புரோட்டீன், இந்த பொட்டாசியம், பாஸ்பரஸ் இதெல்லாம் நெறைய அதிகமா சாப்பிடும்போது, அதுவும் அதிக அளவு இருக்கும். அதனால என்னென்ன தாவர உணவுகளை வகைப்படுத்தி, என்ன உணவுகள் அந்த சிறுநீரகத்துக்கு ஏற்ற உணவுகள் என்று தெரிந்து கொண்டு, மருத்துவரிடம் தெரிந்து கொண்டு, அத சாப்பிட்டீங்கன்னா, அந்த மாரி பிரச்சனை வராது. அதே மாரி இன்னும் சில பேருக்கு வந்து இந்த மாரி ஒரு காரணங்கள் எதுவுமே இருக்காது. ஆனால் அவர்களுக்கு வரும். அதுதான் மிக முக்கியமானது பரம்பரை நோயாக வரும். ஒரு பரம்பரையில இங்க மூதாதைகள் யாராவது இந்த சிறுநீரக நோய் இருந்துச்சுன்னா, அந்த ஜெனடிக் படி அந்த நோய் வந்து இவங்களை தாக்கும். அதையும் நாம் வந்து தெரிந்து கொண்டு, அ எப்படி எப்படி இதெல்லாம் இது பண்ணிட்டு இருக்குது அது அப்படின்னு நம்ம வந்து பார்க்கலாம். புரியுதுங்களா? இந்த காரணங்கள் நம்ம இது பண்ணலாம். இதுல வந்து நம்ம பார்த்தீங்கன்னா, அமில உணவுகள் அப்படின்னு நமக்கு சொன்னேன் இல்லைங்களா? அமில உணவுகள் எப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மது பிரியர்கள் இருப்பாங்க. புகைப்பழக்கம் உள்ளவங்க மது பிரியர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, அதிகமா மது சாப்பிட்டு, அப்புறம் நெறைய நான் வெஜிடேரியன் தான் அவங்க வந்து சாப்பிடுவாங்க. அப்புறம் சாப்பிடும்போது, ஆ பாருங்க மதுவும், நான்வெஜ்ஜையும் சேர்த்து சாப்பிடும்போது, இன்னும் நெறைய அவங்களுக்கு வந்து பசி நெறைய எடுக்கும். அப்ப நெறைய இந்த மாரி சாப்பிடும்போது அவங்களுக்கு அளவுக்கு அதிகமா இது வந்து தினமும் அத பண்ணுவாங்க. இவங்க ஒரு நாள் பண்ணிட்டு விட்டுட்டு அப்புறம் பிரச்சனை இல்ல. தினமும் அத பண்ணும்போது, அவங்களுக்கு வந்து உடம்புல அந்த அ அந்த சிறுநீரகத்துக்கு தேவையில்லாத பொருட்கள் எல்லாம் சேர்ந்து சேர்ந்து உடம்பில் நச்சுத்தன்மை அதிகமாக உருவாகி, அவர்களுக்கு அந்த சிறுநீரக நோய்கள் அவங்க ஈஸியாக வரும். அப்புறம் அந்த சிறுநீரகம் வந்து கேடு வரும். இதுதான் அதனுடைய தன்மை. அதனால நாம் வந்து இது போல உணவுகளை முக்கியமாக தவிர்த்தாலே, அ மெ பெரிதாக இந்த சிறுநீரக நோய்கள் ஒரு மனிதனை வந்து தாக்காது. அடுத்தபடியா பார்த்தீங்கன்னா, சரி இந்த மாரி நோயெல்லாம் வந்துருச்சு. இப்ப காரணம்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம். இப்ப டயாலிசிஸ் அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்களா? அப்படின்னா என்ன? அப்படின்னு நெறைய பேத்துக்கு சந்தேகம் வரலாங்க. அ இது என்னன்னு கேட்டீங்கன்னா, அ டயாலிசிஸ் அப்படிங்கிறது வந்து அதாவது இப்ப ஏற்கனவே முன்னாடியே சொன்ன மாரி பார்த்தீங்கன்னா, சிறுநீரகத்தில வந்து சிம்பிளான ஒரு நோய் வருதுன்னு வச்சுக்க, ஏதோ ஒரு இன்ஃபெக்ஷன் அது இதுன்னு பண்ணிட்டாங்களா, அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அதான் ஏற்கனவே சொன்ன மாரி இந்த பிளட், யூரின் டெஸ்ட்லாம் பார்த்துட்டு, அது எந்த ரேஞ்சுல இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு, அதுக்கு தகுந்த மாரி ட்ரீட்மெண்ட் குடுத்துட்டோம்னா பிரச்சனை கிடையாது. ஆனால் கிட்னி ஃபெயிலியர் ஆகக்கூடிய அதாவது சிறுநீரகம் செயல்படும் தன்மை இழக்கும்போது, இப்ப சில பேத்துக்கு தான் தெரியும். அப்போ வரும்பொழுது அந்த கிட்னிலால ஒண்ணுமே பண்ண முடியாது. அப்ப ஒண்ணு கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷன் தான் பண்ண முடியும். இல்லன்னா டயாலிசிஸ் போன்ற மெத்தட்ல தான் நம்ம அந்த உடம்பு வந்து நம்ம வந்து பாதுகாக்க முடியும். அப்படிங்கிற ஒரு மெத்தேடு தான் நமக்கு டயாலிசிஸ் அப்படிங்கிறது. இதுல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, மனிதன் வந்து உடம்புல இருக்கிற எல்லா ரத்தத்தையும் எடுத்து ஒரு மிஷின் வழியா விட்டு அந்த மெஷின்ல வந்து சுத்தப்படுத்தி, திரும்பி மனிதனுடைய உடம்புல வந்து செலுத்திடுவாங்க. இதுதான். இதுல வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, இது வந்து அடிக்கடி சில பேத்துக்கு பண்ற வேண்டியமா வரும். சில பேத்துக்கு வந்து வாரத்துல 1 நாள் ப ப பண்ணக்கூடிய தன்மை வரும். ஏன்னா, அவங்களுடைய அந்த அந்த செயல்படும் தன்மை எந்த அளவுக்கு இருக்குதோ, அதுக்கு தகுந்த மாரி தான் அது டயாலிசிஸ் பண்ணுவாங்க. அதனுடைய டெஸ்ட்லாம் பண்ணிட்டு தான் பண்ணுவாங்க. அது அந்த டயாலிசிஸ் பண்றதுல என்ன ஒரு பிரச்சனைன்னா, அ தொற்று நோய் வரதுக்குண்டான வாய்ப்பு அதிகமாக இருக்கும். அதனால வந்து இந்த நிலைமைக்கு நாம போகாத வண்ணம், நம்மள வந்து இந்த சிறுநீரக நோயிலிருந்து நம்ம வந்து பாதுகாத்துக்கிட்டோம்னு வச்சுக்கங்களேன், உங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமாக இந்த சிறுநீரகம் வந்து நமக்கு வந்து வாழ்வை வந்து கொடுக்கும்னு வச்சுக்கங்களேன். அடுத்தது சரி ரைட் இதெல்லாம் பண்ணிட்டோம்பா. இந்த சிறுநீரகத்துல வந்து சில பேத்துக்கு வந்து அறிகுறி தெரியுங்கிறீங்க. இல்ல கிட்னி ஃபெயிலியருக்கு பக்கமா வரும்போது அறிகுறி தெரியுங்கிறீங்க.
சரி, இந்த அறிகுறி தெரியுதுன்னு சொல்றீங்க இல்லையா? ஆரம்பத்துல என்னென்ன அறிகுறிகள் வந்து உங்களுக்கு தெரியும்? நாம எப்படி தெரிஞ்சுக்கிறது? ஒரு சாதாரண ஒரு அ ம ம மனிதன் வந்து ஒரு சிறுநீரக நோய் வருதுன்னு வச்சுக்குவோம். அவரு எப்படி தெரிஞ்சுக்கலாம்? அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் ஃபர்ஸ்ட்டு வந்து இந்த சிறுநீரக நோய் வர்றதுக்கு ஆரம்பமே வருது அப்படின்னு ஆரம்பம் என்ன பண்ணும்னா, ரொம்ப டயர்ட் ஆயிரும். ஏன்னா, உடம்புல நெறைய கழிவுகள் சேரும். சிறுநீரக நோய் வர்றதுக்கு முன்னாடி கழிவுகள் சேரும்பொழுது, அது வந்து அந்த கழிவுகள் வந்து உடம்புல வந்து அந்த உள்ளுறுப்புகளுக்கெல்லாம் அந்த சத்து வந்து போய் கரெக்ட்டா சேராது. கழிவுகள், அழுக்குகள் தான் அதுல இருக்கும். அப்படி இருக்கும்போது உடம்புல வந்து ரொம்ப டயர்டா இருக்கும். புரியுதுங்களா? சரி ரொம்ப டயர்ட் ஆகுது தூங்கி எந்திரிப்பாங்க. டயர்ட் ஆகுது தூங்கி எந்திரிச்சா சரியா போயிரும். ஏன்னா நம்ப ஊர்ல என்ன சொல்லுவாங்கன்னா, ரொம்ப டயர்டா இருந்துச்சு சரி ரைட் ரெஸ்ட் எடு. தூங்கி எந்திரிச்சா சரியா போயிரும் அப்படிம்பாங்க. சரி இவரும் அது மாரி தூங்கி எந்திரிப்பாரு. தூங்கி எந்திரிச்சாலும் திரும்பி அதே மாரி சோம்பல். புரியுதுங்களா? வேல போய் வே வே ஆஃபீஸ்ல போய் வேலை செய்ய முடியாது. அதே மாரி எந்த ஒரு இதுவுமே ரொம்ப டயர்டா இருக்கும். அவங்க பார்த்தாவே அந்த கிட்னி பாதிக்கப்பட்ட நோயாளிய பார்த்தாவே, அவருடைய முகத்த பார்த்தாவே சில குறிவனங்கள் தெரியும். அந்த அளவுக்கு அவருக்கு டயர்டா இருக்கும். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா, அ என்னன்னா, இந்த சிறுநீரகம் என்ன பண்ணும் அப்படின்னம்னா, நீங்க இந்த ஆர்பிசின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது ரத்தத்துல வந்து ரத்த சிவப்பணுக்கள்னு ஒரு அணுக்கள் இருக்குதுங்க. அந்த அணுக்கள் வந்து உடம்புல வந்து உற்பத்தி ஆகிட்டே இருக்கும். அப்ப அந்த ரத்த சிவப்பணுக்கள் உற்பத்தி ஆகக்கூடியதுக்கு ஒரு எரித்ரோபொயட்டின் ஒரு சுரப்பு ஒண்ணு அவசியங்க. அந்த எரித்ரோபொயட்டின் அப்படிங்கிற சுரப்ப வந்து இந்த சிறுநீரகம் தான் அது வந்து சுரக்கச் செய்யும். அப்ப சிறுநீரக கேடுறும் பொழுது அந்த எரித்ரோபொயட்டின் வந்து சரியா சுரக்காது. அப்ப சுரக்காதம்போது என்ன பண்ணும்னா, அந்த ஆர்பிசியினுடைய லெவல் வந்து குறையும். ஆர்பிசி லெவல் குறைஞ்சா என்ன ஆகும்? அதுல வந்து இப்ப நீங்க ஏற்கனவே படிச்சிருப்பீங்க. சின்ன வயசுல புக்கெல்லாம் இருக்கும். ஆர்பிசி ரத்த சிவப்பணுக்கள் குறைஞ்சா வந்து அனீமியா வரும். அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்ப அனீமியா வரும்பொழுது, உடம்பு வந்து ரொம்ப செயல்பட முடியாத தன்மை, உடல் சோர்வு, நாடி படபடப்பு, மனச்சோர்வு இதெல்லாம் பயங்கரமா இருக்கும். அதனால இந்த கிட்னி வந்து அ ய கிட் அ சிறுநீரகம் இந்த மாரி நோய் நிலைமைக்கு ஆளாகப்படும்போது, ஆர்பிசியினுடைய ரத்த சிவப்பணுக்களுடைய எண்ணிக்கையும் குறைந்து, அனிமிக் பெ கண்டிஷன்ல அந்த பேஷண்ட் போயிருவாரு. அப்ப போகும்பொழுது ஆட்டோமேட்டிக்கா அவருக்கு உடல் சோர்வு இதெல்லாம் வந்துருங்க. அடுத்தபடியா பார்த்தீங்கன்னா, அவரால வந்து சரியா தூங்க முடியாது. தூக்கமே சரியா வராது. எப்ப பார்த்தாலும் விழிப்பு நிலையிலே இருப்பார். இது வந்து என்ன கேட்டீங்கன்னா, அந்த உடம்புல அந்த டாக்ஸிக் போகும்பொழுது, அது வந்து எல்லா உறுப்புலயும் தான் அது பரவி காணப்படும். அப்போ வந்து அவர வந்து தூங்க விடாது. இது வந்து மிக முக்கியமான சிம்ப்டம். இது எந்த எ எ சிறுநீரக நோயாளிகள் இது வந்து அதிகமா காணப்படும்னு வச்சுக்கங்களேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா, அ அந்த சிறுநீரக நோயாளிகள் வந்து ஆ எங்க பார்த்தாலும் அரிப்பா இருக்கும் அவங்களுக்கு. எந்த இடத்துல பார்த்தாலும் வந்து இச்சிங் வந்துரும். அதாவது எப்ப பார்த்தாலும் சொரிஞ்சுக்கிட்டே இருப்பாரு. அதுக்கு என்ன காரணம்னா, இப்ப ஏற்கனவே சொன்ன மாரி தான். அதுல வந்து நச்சுப் பொருட்கள் உடம்புல அதிகமா இருக்கும்போது அரிப்பு தானே வரும். அந்த மாரி அரிப்பு வரும். ஸ்கின் வந்து ரொம்ப ட்ரைனஸ் ஆயிரும். வறட்சியா இருக்கும். இந்த மாரி தன்மை அவருக்கு இருக்கும். அதே மாரி இந்த சிறுநீரகம் பாதிப்படையும் பொழுது உள்ள சமயத்துல என்ன பண்ணுவாங்கன்னா, அடிக்கடி யூரின் வரும். எப்ப பார்த்தாலும் யூரின் போயிட்டே இருப்பாரு. அதுக்கு என்ன காரணம்னா, சிறுநீரகம் வந்து ச ச ஃபங்ஷன் வந்து சரியா செய்றது இல்லையா? அதனால யூரின் வந்து அது ஆட்டோமேட்டிக்கா அது வெளிய வந்துகிட்டே இருக்கும். சரியா சுத்தப்படுத்தாம அது சுத்தப்படுத்தினா தானே அது ஃபங்ஷன் செஞ்சா தானே, கரெக்ட்டான யூரின் ஒரு நாளைக்கு 800 மில்லிலருந்து 2 லிட்டர் வரைக்கும் தான் பிரித்தெடுத்து வெளிய அனுப்பும். யூரின் போறது அதான். ஆனா, இது என்ன சரியா வேலை செய்யாதனால என்ன ஆகும் அப்டின்னா, ஆ அந்த மீதி இருக்கிற ரத்தத்த வந்து உள்ள அனுப்பிடும். அது யூரின் பிரிச்செடுத்துட்டு. அப்படி அது சரியா செயல்படாதபோது என்ன ஆகுதுன்னா அந்த இடத்துல, ஆ பிரிச்சு சரியா எடுக்காம அப்படியே வர த த தண்ணியெல்லாம் வெளியேத்துற மாரி. வர இதுங்கலாம் அப்படியே வெளியேறும். புரியுதுங்களா? அப்ப எப்ப பார்த்தாலும் ஒண்ணுக்கு போயிட்டு இருப்பாரு. இந்த ஃப்ரீக்வென்சி யூரின் வந்து இந்த இந்த நிலையில மட்டும் இல்லாம, சுகர் பேஷண்ட்க்கு அதிகமா இருக்கு. புரியுதுங்களா? அப்புறம் இன்னும் சில பேர் அதிக குளிர்காலங்கள்ல அது மாரி இருக்கும். அப்புறம் யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன்னு ஒரு சொல்லுவாங்க. சிறுநீரக நோய்கள். அந்த நோயிலயும் இந்த அடிக்கடி ஒண்ணுக்கு போற பிரச்சனை இருக்கும். அப்ப இந்த இந்த அடிக்கடி யூரின் போனாங்களா, அவங்க எந்த மாரி நோய்கள், என்ன மாரி வைக்கும் மற்ற சிம்ப்டம்ஸ் வந்து அ கோரிலேட் பண்ணி அது ஒத்து போகுதான்னு பார்த்து தான் இந்த நோய்க்கு வந்திருக்குதுன்னு நாம வந்து ஒரு முடிவுக்கு போறோம். அதுதான் நம்ம வந்து மருத்துவத்துல டிஃபரன்ஷியல் டயக்னோசிஸ்ன்னு நாம சொல்லுவோம். மத்த நோய்களோட இந்த குறிகுணங்கள வந்து ஒப்பிட்டு பார்க்கிறது. மத்த எல்லா குறிகளையும் ஒப்பிட்டு பார்த்து அதுக்கு ஒரு ஒரு கன்க்ளூஷனுக்கு நாம வர வர முடியும். ஆனா இந்த மத்த நோய்களும் இப்படி வரதுனால, நாம அ மத்த சிம்ப்டம்ஸையும் வச்சு இதோட ஒப்பிட்டு தான் இந்த சிறுநீரக நோய் அவருக்கு இருக்குதா இல்லையா நாம வந்து இத பார்த்துக்கலாம். இது ஒரு விஷயங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, மிக முக்கியமான விஷயம்
ஹெமச்சூரியா. ஹெமச்சூரியான்னு சொல்லுவாங்க. ஹெமச்சூரியான்னா என்னன்னா, ரத்தத்துல வந்து அ சிறுநீர்ல வந்து ரத்தம் கலந்து போறது. அதுதான் ஏற்கனவே சொன்ன மாரி தான். சரியா வேலை செய்யலன்னா ரத்தத்துக்கு தானே சிறுநீர் பிரிச்சு இருக்குது. அப்ப ரத்தமும் அதுல கலந்து வரும். அப்ப ரத்தம் கலந்து வரும்போது, அது வந்து சிறுநீரகம் தன்னுடைய செயலை இழந்து கொண்டிருக்கிறது என்று இதன் மூலம் நாம் வந்து தெரிந்து கொள்ளலாம். ஆனா, இதே மாரி முன் சொன்ன அந்த யூரின் வந்து அடிக்கடி வர மாரி, இந்த ரத்தம் வர சிறுநீர்லயும் சில வேற நோய்கள்லயும் இந்த மாரி ரத்தம் வருது. அதுவும் இதே மாரி தான். நம்ம டிஃபரன்ஷியல் டயக்னோஸ் பண்ணி தான் நான் பார்க்க முடியும். அது என்னென்ன நோய்கள்னு பார்த்தீங்கன்னா, யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன், அப்புறமேட்டு இந்த அ சி யூரினரி கால்குலை என்று சொல்லப்படுகின்ற சிறுநீரக கல், அ கேன்சர் போன்ற நோய்கள் எல்லாம் இந்த ஹெமச்சூரியா என்று சொல்லப்படுகின்ற சிறுநீரில் ரத்தம் கலந்து வருகின்ற தன்மை உருவாகும். அப்ப முன்பு சொன்னது போலவே மற்ற குறிகோள்களையும் நாம் வந்து ஆய்ந்து, அந்த குறிகோள்களோடு இது ஒத்துப்போகிறதா என்று நாம் வந்து தெரிந்து, இந்த சிறுநீரக நோய் வந்திருக்கிறதா? இல்லையா? என்பதை நாம் இதன் மூலம் நம்ம தெரிந்து கொள்ளலாம். அதான் டிஃபரன்ஷியல் டயக்னோசிஸ் தான். இத நம்ம பார்த்து நம்ம அதுல தெரிஞ்சுக்கலாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, அ ஏற்கனவே சொன்னோம் இல்லைங்களா? இந்த யூரின்ல வந்து புரதம் வந்து கலந்து போகும். மைக்ரோ அல்புமினூரியா, அல்புமினூரியாலாம் நம்ம சொல்லி அது மாரி புரதம் கலந்து போறதுனால என்ன ஆகுதுன்னா, ஆ யூரின் போகும்போது நுரை நெறையா வரும். அப்ப வந்து தண்ணி நெறையா விட்டுட்டனால அந்த நுரை போகாது. தண்ணி நெறைய விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா தான் போகும். ஒரு பாத்ரூம் யூரின் போனாவே. அதனால அந்த நுரை வரும்போது கண்டிப்பா இது வந்து சிறுநீரகம் கேடு அடைந்திருக்கிறது. அப்படின்னு நம்ம வந்து அதன் மூலமும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் இன்னொரு விஷயம்னு கேட்டீங்கன்னா, அவர் முகத்த பார்த்தே நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா? இந்த கண் சுத்தியும் பார்த்தீங்கன்னா, கண்ணுக்கு கீழ இருந்த பகுதியெல்லாம் பார்த்தீங்கன்னா வீக்கம் காணப்படும். புரியுதுங்களா? அது நீங்களே பார்த்திருப்பீங்க நெறைய பேருக்கு. அந்த வீக்கம் வந்து நம்ம பஃபினஸ் ஆஃப் த ஃபேஸ் அப்படின்னு நம்ம வந்து பஃபினஸ் ஆஃப் த அரவுண்ட் த ஐஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த கண்களை சுற்றி வந்து வீக்கம் வந்து காணப்படும். இது வந்து சிறுநீரகம் வந்து கேடுற்று போய் கொண்டிருக்கிறது என்ற அறிகுறிய வந்து இது வந்து காட்டி வச்சிருக்க. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா, பாதம். பாதத்துல வந்து 2 கால்லயுமே பைலேட்டரலா அதாவது 2 கால்லயுமே வீக்கம் வந்து காணப்படுங்க. இது வந்து பல்வேறு நோய்கள்ல கூட காணப்படும். இப்ப பாருங்க சொல்றேன். ஏற்கனவே சொன்ன மாரி, நாம வந்து இந்த சிறுநீரகம் கேடுவிட்டால் இந்த மாரி கண்ண சுத்தி வீக்கம் வரும். அதே மாரி கால்ல வீக்கம் வரும் அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த கால் வீக்கம் வந்து மற்ற சில உறுப்புகள் பாதிக்கப்படும்போது வருது. அது என்னென்ன உறுப்புன்னு பார்த்தீங்கன்னா, இதயம் வந்து ஃபெயிலியர் ஆகும்போது கால் வீக்கம். அதே மாரி லிவர் ஃபெயிலியர் கல்லீரல் என்று சொல்லப்படுகின்ற லிவர் ஃபெயிலியர் ஆனாலும் இந்த கால் வீக்கம் வரும். அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, சில பரிசோதனைகளை நாம் செய்து, அது அதுதான் டிஃபரன்ஷியல் டயக்னோசிஸ் தான். பரிசோதனைகள் செய்து, மற்ற சிம்ப்டம்களோடு நம்ம வந்து ஒத்து பார்த்து, அவைகளோடு ஒப்பிட்டு பார்த்து, அது வந்து நம்ம வந்து சிறுநீரக நோய் தானா என்பதை நம்ம வந்து அதன் மூலம் வந்து தெரிஞ்சுக்கலாம். சில பரிசோதனைகள், சில குறிகுணங்களை வைத்து ஒப்பிட்டு பார்த்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். புரியுதுங்களா? அதனால அ இந்த அளவு அது இருக்கு. ஆனா, இதுல இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த வீக்கத்துல, இந்த சிறுநீரக நோயாளிகளுக்கு வந்து பாதத்துல வீக்கம் மட்டும் இல்லாம, அவங்களுடைய ரிஸ்ட் ஜாயிண்ட் இருக்கு இல்லைங்களா? மணிக்கட்டுன்னு என்று சொல்லப்படுகின்ற இந்த கையில வந்து ரிஸ்ட் ஜாயிண்ட். அந்த இடத்துல மணிக்கட்டு பகுதியில வந்து வீக்கம் காணப்படும். அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்கள நாம வந்து ஈஸியா நாம வந்து அத தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது இந்த சிறுநீரகத்து நோயினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு பசியே எடுக்காது. ஏன் பசி எடுக்காது சொல்லுங்க பார்ப்போம். பசி ஏன் எடுக்காதுன்னா, ஆ அதாவது ரத்தத்துல வந்து அசுத்தங்கள், நச்சுக்கள் எல்லாம் அதிகமா காணப்படும். அப்ப காணப்படும் பொழுது, அந்த இப்ப நம்ம சாப்பிடுற சாப்பாடு வந்து அ டைஜஷன் ஆகி அதாவது ஜீரணமாகி, அதிலிருந்து சில சாரங்கள் எல்லாம் குடல்களால் உறிஞ்சப்பட்டு, அது வந்து ரத்தத்துல போய் அப்படி கலக்கும் பொழுது, ரத்தம் வந்து ஃப்ரெஷ்ஷா இருந்தா தானே அத எடுத்துட்டு போய் மத்த உறுப்புகளுக்கு இது அங்கேயே அழுக்கு நிறைய சேர்ந்திருக்கும் பொழுது, அந்த பசி தூண்டுகின்ற தன்மைய வந்து அது இழந்துவிடும். அந்த வயிறான இரைப்பையானது அது இழந்து விடும்பொழுது, அந்த நச்சுக்கள் எல்லாம் இருக்கும் பொழுது, அந்த பசி வந்து எடுக்காது. அப்ப எடுக்காதம்போது பசியே அவர் சாப்பிட மாட்டார். அ சாப்பா புடிக்கலன்னு சொல்லுவாரு. இல்ல வந்து பசிக்கல அப்படின்னு சொல்லுவாரு. இதனால பசியின்மை வந்து அதிக அளவு காணப்படும். இந்த பசியின்மை அதிக அளவு காணப்படுவதனால அவர் தேகமானது மெலிந்து, ஸ்கின்லாம் வந்து ரொம்ப ட்ரைனஸ் ஆயிரும். இந்த கண்டிஷன்ல. அடுத்தது பார்த்தீங்கன்னா, கிராம்ப்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, உடம்புல வந்து எந்த பகுதியில பார்த்தாலும் தசைப்பிடிப்பு. அ தசைப்பிடிப்பு அப்படின்னு சொன்னா நீங்க பார்த்துருப்பீங்க. அ நரம்பு இழுத்து பிடிக்குன்னு சில பேர் சொல்லுவாங்க. இல்ல தசை இழுத்து பிடிச்சுக்குன்னு, இது மாரிலாம் சொல்லுவாங்க. இந்த தசைப்பிடிப்பு வந்து இருப்பதற்கு மிக முக்கியமான காரணம் என்ன தெரியுங்களா? நம்ம வந்து சாப்பிடுற சாப்பாட்டுல சில
பொட்டாசியம், இது கால்சியம், மெக்னீசியம் இது போன்ற பல்வேறு மினரல்ஸ் அதுக்கு தாது உப்புகள் அது வந்து கலந்து காணப்படுகின்றன. இந்த தசைகளுக்கு வந்து அந்த தாது உப்புகள் மிக 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 அவசியமாக கருதப்படுகின்றது. சரி, அந்த தாது உப்புக்கள் ஏன் அவசியமாக காணப்படுகிறது? இப்ப ஏன் உடம்புல இருக்குதா இல்லையா நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் இல்லையா? இப்ப வந்து இந்த நம்ம வந்து அதிகமா சாப்பிடாதனாலையும், இந்த மாதிரி நச்சுக்கள் வந்து இந்த ரத்தத்துல வந்து அதிகமா கலந்து கொண்டு இருப்பதனாலையும், உடலுக்கு தேவையான ஊட்டம் வந்து செல்ல முடியாதனாலையும், இந்த தாது உப்புக்கள் வந்து ரொம்ப கம்மி. அதே மாதிரி யூரின் வழியாவும் சிலது ஏறும். அதனால இந்த தாது உப்புகள் வந்து பற்றாக்குறை ஏற்படும் உடம்புல. அப்ப பற்றாக்குறை ஏற்படும்போது ஆட்டோமேட்டிக்கா இந்த மசில் பெயின் அதிகமா இருக்கும். கிராம்ப்ஸ் மாரி பிடிக்கும். அந்த மாரி இழுத்து பிடிச்சுக்கிறது எங்கெங்கேயோ இருக்கும். அதனால இது வந்து சிறுநீரக நோயாளிக்கு இது வந்து காமனா இருக்கும். அதனால இத வந்து நம்ம அ இத கரெக்ட் பண்ணணும்னா, இந்த நோய சரி பண்ணா தான் இது எல்லாமே கரெக்ட் ஆகும். புரியுதுங்களா? அடுத்தது அ இது வந்து இப்படி வந்துருக்கிற சிறுநீரகம் வந்து எப்படி வராம நம்ம வந்து தடுப்பது? அதுக்கு சில உணவு முறைகள நம்ம வந்து சொல்லியிருக்கிறாங்க. அப்ப எப்படி வராமல் நம்ம தற்காத்துக் கொள்ளணும். அத நம்ம கடைபிடிக்கணும் இல்லையா? அது ஏற்கனவே நாம் வந்து அடிக்கடி சொல்றது மாரி தான். இந்த உணவு முறைகள வந்து நம்ம அறவே வந்து நம்ம வந்து சாப்பிடக்கூடாது. அதாவது மாமிச உணவுகள், புகை, மது, பழக்கவழக்கங்கள், அதே மாரி எண்ணெயில் வறுத்த பொருட்கள், வதக்கின பொருட்கள். நம்ம ஊர்ல பார்த்தீங்கன்னா, ஒரு காய்கறிய வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, சாதாரண குழம்புல போட்டு அத வேக வச்சு சாப்பிட்டா பிரச்சனை கிடையாதுங்க. நம்ம ஆளுங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அதுல வந்து எண்ணெய ஊத்தி, நல்லா வதக்கி, வந்து பயங்கரமா அத வந்து வதக்குன பொருள தான் அதிகமா சாப்பிடுறாங்க. அப்புறம் இப்ப எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபாஸ்ட் ஃபுட்டுங்கிற ஐட்டம் வந்து உள்ள நுழைஞ்சதுனால, இந்த ஃபாஸ்ட் ஃபுட்டே அதிகமா வந்து சாப்பிடுறாங்க. ஏன்னா ஃபாஸ்ட் ஃபுட்ல என்ன? எண்ணெய ஊத்தி தான் வளர்க்குறாங்க. அதுல வந்து ஃபேட் கன்டென்ட் வந்து அதிக அளவுல இருக்கும். அதே மாரி அது இல்லாம புரோட்டீன் அதுல நெறைய இருக்கும். இது மாரிலாம் சாப்பிடும்பொழுது, அந்த சிறுநீரகம் பாதிப்பதற்கு இதெல்லாம் வந்து மோர் சான்சஸ் ஆகுது. அதாவது அதிக பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்குது சிறுநீரகம் பாதிக்க. ஆனா இந்த மாதிரியான உணவுகளை எல்லாம் நாம் வந்து விலக்கிடணுங்க. அப்புறம் இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா, இந்த தண்ணி வந்து அ நெறைய குடிப்பாங்க. அதாவது நம்ம ஒரு சொல்ல நம்ம வந்து கேள்விப்பட்டுருப்போம். சிறுநீரக பிரச்சனை இருந்தா தண்ணி நெறைய குடிங்க, நெறைய குடிங்க அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆனால் ஒருத்தருக்கு சிறுநீரக நோய் வந்துச்சுன்னா, தண்ணி வந்து கரெக்ட்டா தான் குடுக்கணும். அதாவது ரொம்ப அளவுக்கு அதிகமா நம்ம வந்து தண்ணி குடிக்கக்கூடாது. ஏன்னா, இந்த தண்ணி வந்து அந்த போகும் பொழுது அந்த சிறுநீரகம் கேடடையும் பொழுது, அந்த தண்ணீர் இருக்கக்கூடிய அணுக்களை வந்து பிரித்தெடுப்பதற்கு அது சிரமமாகிறது. ஆனா தண்ணி நெறைய குடிச்சாலும் அங்க வந்து பிரச்சனை. சிறுநீரக நோயாளிகள். அதனால தான் நான் வந்து ஒரு நாளைக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு, அதாவது இன்னும் இருதய நோய்கள், இன்னும் வயதானவர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, எங்களை போன்ற மருத்துவர்கள், இவங்களுக்கு இந்த அளவு தான் தண்ணீ சாப்பிடணும் ஒரு நாளைக்கு. ஏன்னா ஒரு நார்மலான மேன் வந்து ஒரு நாளைக்கு ஒரு 3 லிட்டர் தண்ணீ சாப்பிடலாங்க. அதாவது 12 கிளாஸ் அளவுக்கு தண்ணீ சாப்பிடணும். அதுக்கு மேல வந்து அதுக்கு மேலயும் சாப்பிடக்கூடாது. அதுக்கு குறைவாவும் சாப்பிடக்கூடாது. ஏன்னா சிறுநீரக நோய்கள் வர்றதுக்கு வ அதாவது வரத்துக்கு முன்னாடி வந்து தண்ணீ வந்து ரொம்ப குறைவா சாப்பிடுறீங்கன்னு சிறுநீரக நோய்கள் வருது. ஆனா வந்ததுக்கு அப்புறம் அத நாம வந்து கரெக்ட் பண்ணி தான் அந்த தண்ணி சாப்பிடணும். ஏன்னா, இன்னும் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த தண்ணீ சாப்பிட்டுட்டு நெறைய நாள் இருந்து அந்த உடம்ப இளக்கி வைக்கிறதுக்காக தண்ணி நெறைய சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. 2, 3 நாளைக்கு தண்ணி சாப்பிட்டுக்கிட்டே இது பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கிறவங்களுக்கெல்லாம் என்ன ஆகுதுன்னா, அதுல இருக்கிற ம் கால்சியம், பொட்டாசியம் இந்த போற அயனிகள் எல்லாம், அணுக்கள் எல்லாம் கம்மியா குறைஞ்சு போயிரும். அப்ப குறைஞ்சு போகும்பொழுது, ஹைப்போநேட்ரோனியா அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் எல்லாம் வந்து, அது நெறைய அந்த பிரெயின்ல வந்து எடிமா வரதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. எடிமான்னா, மூளையில வந்து வீக்கம்லாம் வருது. இந்த தண்ணி வந்து ரொம்ப சாப்பிட்டுட்டே இருந்தோம்னா, இந்த மாரி பிரச்சனைகள வந்து மூளையினுடைய அந்த செல்கள்ல வந்து தண்ணி இது பண்ணும் அதிகமா அ வந்து அதனுடைய வீக்கம் வந்து அதிகமா காணப்படும். இன்னும் பல உடல் உபாதைகளை அந்த வந்து தண்ணி அதிகமா குடிக்கிறதுக்கு அது ஏற்படுத்தும். ஆனால் தண்ணி வந்து இயல்பாக என்னவென்றால், ஒரு 3 லிட்டர் அந்த ரேஞ்சுக்கு நம்ம வந்து குடிக்கலாம். அதுக்கு மேல நம்ம குடிக்க தேவையில்ல. அதுவும் இந்த சிறுநீரக நோயாளிகள், இருதய நோயாளிகள், வயதானவர்கள் எல்லாம் எங்களைப் போன்ற மருத்துவருடைய ஆலோசனை பேரில் தான் எவ்வளவு தண்ணீ அருந்த வேண்டும், எந்த முறைப்படி அருந்த வேண்டும் என்றெல்லாம் கேட்டு தெரிந்து கொண்டு, அதற்கு தகுந்தாற் போல அவர்கள் தங்களுடைய உடலை வந்து பேணி பாதுகாக்கலாம். அ அ அதனால இந்த மாரி விஷயங்கள நம்ம கடைபிடிச்சோம்னா, இத வந்து வராமலே நம்ம வந்து தடுத்துக்கலாங்க. சரி ரைட் வந்துருச்சு அதுக்கு என்னப்பா பண்றது? அதுக்கு தான் இந்த மாரி வழிமுறைகள்லாம் சொல்றோம். சரி, இந்த சிறுநீரகத்தை எப்படி நாம வந்து சுத்தப்படுத்துவது? இவரு ஓயாம பொறந்ததிலிருந்து ஒரு சிறுநீரகம் இப்படி வேலை செய்து கொண்டு இருக்கின்றதே, இதை வந்து நம்ம எப்படி சுத்தப்படுத்துவது? அதுக்கு ஒரு நாளாவது நம்ம ஓய்வு கொடுக்க வேண்டாமா? என்று நாம் எண்ணும் பொழுது, அதுக்கு வந்து ஒரு டீடாக்சிஃபிகேஷன் என்று சொல்லக்கூடிய சுத்தப்படுத்தும் முறையானது, சில மெத்தட்ஸ்ல வந்து அத சொல்லியிருக்கிறாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா,
ஒரு நாள் ஒரு நாள் மட்டும் வந்து இது மாரி பண்ணீங்கன்னா, அதனுடைய சிறுநீரகத்தினுடைய செயல்படும் தன்மை இன்னும் பன்மடங்காக உயரும். அது வந்து அத வந்து சுத்தப்படுத்தி, அத வந்து மீண்டும் மீண்டும் நோய்க்கு வந்து எந்த நோயும் வராமல் அத வந்து பாதுகாத்து கொள்ளலாம். அது பார்த்தீங்கன்னா, எர்லி மார்னிங் இருக்கு இல்லைங்களா? காலையில எந்திரிச்ச உடனே ஒரு லெமன் ஜூஸ் இருக்கு இல்லைங்களா? லெமன் ஜூஸ ஒரு 100 மில்லி தண்ணீல ஒரு ஒரு 15 மில்லி உள்ள லெமன் ஜூஸ போட்டு அத வந்து சாப்பிடணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா, காலையில 9 மணிக்கு ஆ பிரேக்ஃபாஸ்ட்டா என்ன தெரியுங்களா பண்ணணும்? ஒரு காஃபி அது மாரிலாம் நீங்க வந்து அந்த அந்த சமயத்துல வந்து அவாய்ட் பண்ணிடணும். காலையில அ ஒரு ஒரு பீட்ரூட்டு, ஒரு ஒரு வெள்ளரி, ஒரு 2 ஆப்பிளு, அப்புறம் கொஞ்சம் ஒரு 2 ஸ்பூன் லெமன் ஜூஸு, இது மாதுளம்பழம் இதெல்லாம் போட்டு ஒரு மிக்ஸியில போட்டு அடிச்சு, இத வந்து ஒரு ஒரு மென்மையான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டா இத வந்து சாப்பிடணும். இதுதான் காலை உணவா வச்சுக்கணும். இது வந்து இதெல்லாம் வந்து சித்தர்களுடைய வழிமுறைகளில் ஒரு சித்தர்கள் இது மாரி உணவுகளை எல்லாம் சாப்பிட்டால் சிறுநீரக நோய்கள் வந்து வரத்துக்கு உண்டான வாய்ப்புகள் மிக மிக குறைவு என்று அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இது காலையில் நம்ம செய்றோமா, அதே மாரி ஆஃப்டர்நூன் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஆ ஒரு ஒரு கொ கொ ஒரு ஒரு மாம்பழம் மாம்பழம் ஒரு ஒரு 1 கப்பு. அதே மாரி கிரேப்ஸ் வந்து 1 கப்பு. ஆப்பிள் அதே மாரி 1 கப். அதே மாரி ஒரு தேங்காய் துண்டு 1. அப்புறம் கொஞ்சம் வந்து லெமன் ஜூஸ். இதெல்லாம் சேர்த்து சாப்பிட்டுட்டு, கொஞ்சம் கொஞ்சமா இத இது அ அப்படியே இதையும் மிக்ஸியில போட்டு நாம வந்து அடிச்சு வந்து சாப்பிடும்பொழுது, இது இதுவும் உங்களுக்கு வந்து அந்த சிறுநீரக நோயை வந்து பாதுகாப்பதற்கு உண்டான ஏதுவாக அமையும். இப்ப நான் சொன்னேன் பார்த்தீங்களா? இந்த ஃபுட்ட வந்து இத வந்து நைட்ல கூட எடுத்துக்கலாம். இந்த ஃபுட்ட இப்ப நம்ப தேங்காய் துண்டு இதெல்லாம் சொன்னீங்க. இத வந்து நைட்ல எடுத்துக்கொண்டா இன்னும் மிகச் சிறப்பாக இருக்கும். மதியத்துல வந்து உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா என்ன பண்ணணும்னா, ஏன்னா இதையே எடுத்துக்கிட்டா உங்களுக்கு போர் அடிச்சுரும். அதனால இப்ப சொன்னது வந்து இரவு நேரங்கள்ல எடுத்துட்டு, மதியத்துல என்ன பண்ணலாம் அப்படின்னா, அ ஒரு ஒரு மீன் துண்டு ஒண்ணு சாப்பிட்டுக்கலாம். அப்புறம் புரோட்டீன் உள்ள ஒரு சில உணவுகள கொஞ்சமா எடுத்துக்கலாம். அப்புறம் அந்த ம மாம்பழம் 1 கப்பு. அப்புறம் இன்னும் சில பழங்கள் இருக்கு இல்லைங்களா? அது வந்து ஒரு ஒரு 1 கப் அளவோ, இல்ல 2 கப் அளவோ எடுத்துட்டு, அத அப்படியே நீங்க வந்து சாலட் பண்ணலாம். அப்புறம் வெங்காயம், தக்காளி போட்ட கொஞ்சமான கொஞ்சம் சாலட். அத கொஞ்சம் சாப்பிட்டீங்கன்னா, இது வந்து உங்களுக்கு மதிய உணவா கூட நீங்க வந்து எடுத்துக்கலாம். ஏன்னா, இத காலையிலயும், சாயந்திரமும் இந்த பழங்கள், காய்கறிகள போட்டு அடிச்சு சாப்பிடுறதுனால நமக்கு வந்து மதியானத்துல ஏதோ ஒரு 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 சாலிட் ஃபுட் இல்லாம, ஒரு ஹார்டான ஒரு ஃபுட் இருக்குதுன்னு இருந்தா அது வந்து நல்லாருக்கும். அதுக்காக தான் இந்த மீன் துண்டு, இந்த மாரி கொஞ்சம் புரோட்டீன் உள்ள உணவு. புரோட்டீன்னா கொஞ்சம் ஆ கொஞ்சம் புரோட்டீன் கம்மியா இருக்கிற உணவு கூட இருக்கு. இந்த சுண்டக்கல்ல கூட நம்ம வந்து வேக வச்சு அப்ப சாப்பிட்டுக்கலாங்க. அது மாரி எடுத்துக்கிட்டு வந்தோம்னா, இந்த உணவுகள் இப்படி இந்த மாரி மெத்தட்ல நம்ம வந்து பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து சிறுநீரக நோய்கள் வந்து மேக்ஸிமம் வரதுக்கு உண்டான வாய்ப்பு வந்து குறைவாக இருக்கும். என்று நம்ம வந்து சித்தர்கள் வந்து இந்த மாரி உணவுகள வந்து அவைங்க வந்து வகைப்படுத்தியுள்ளார்கள். இது வந்து சிறுநீரகத்த வந்து சுத்தப்படுத்துறதுக்குண்டான வழிமுறையும் இதுதான் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஆகவே நம்ம எதுவா இருந்தாலும், இந்த சிறுநீரக நோய்களை வந்து தடுக்க நீண்ட கால தீர்வு என்ன தெரியுங்களா? சுகர் வராம நம்மள பாதுகாத்துக்கணும். அதே மாரி பிபி வராம பாதுகாத்துக்கணும். அதே மாரி பார்த்தீங்கன்னா, இந்த அ எக்ஸர்சைஸு, மெடிடேஷனு, யோகா இது மாரி விஷயங்கள்லாம் நம்ம வந்து ஈடுபடுத்திக்கணும். இது மாரி ஈடுபடுத்திக்கிட்டீங்கன்னா, இது வந்து நீண்ட கால ஒரு ஒரு பிளானா இங்க வச்சுக்கிட்டோம்னா, இந்த சிறுநீரகத்த வந்து வந்து நம்ம வந்து பாதுகாத்து, அது வந்து நோய் வராம வந்து நம்ம தவிர்த்துக்கலாம். அப்படின்னு வந்து சித்தர்கள் இதுக்குண்டான மேட்ரு இத வந்து சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம் சரி ரைட் இதெல்லாம் பண்றோம். இதற்குன்னு ஏதாவது உணவு முறைகள் சுத்தப்படுத்துறதுக்கு ஒரு உணவு முறைகள் சொன்னீங்க ரைட்டு. அப்புறம் என்னென்ன உணவு பொருட்கள சாப்பிட வேணாம்னு சொன்னீங்க. சரி, இது எல்லாமே சொல்றீங்க ரைட்டு. இதுல என்னென்ன உணவு முறைகள் தான் சாப்பிடணும்? எப்படி நம்ம சாப்பிடணும்? அதுக்கு என்னதான் வழிமுறை? இது எப்படிதான் ஒரு சிறுநீரக நோயாளிகள் வந்து எப்படித்தான் உணவு சாப்பிடுறது? ஒரு நோய் வந்ததுக்கு அப்புறம் எப்படி சாப்பிடுறதுன்னு நம்ம கேட்டா, அதற்கும் சித்தர்கள் வந்து அந்த உணவு முறைகள் சொல்லி ஏன்னா சித்தா அப்படின்னாவே உணவே மருந்து, மருந்தே உணவு என்ற அடிப்படையில் தான் இது உருவாக்கப்பட்டது என்று நாம் பலமுறை பல காணொளிகளில் நம்ம வந்து சொல்லியிருக்கிறோம். அப்படி பார்த்தீங்கன்னா, இந்த உணவ கரெக்ட் பண்ணி சாப்பிட்டாவே நோய் வராது அப்படிங்கிறது நம்மளுடைய கான்செப்ட். அப்ப இந்த சிறுநீரக நோய்கள் வந்த பின்பு சில உணவுகள அவர்கள் அறுதியிட்டு சொல்லியிருக்கிறார்கள். அந்த உணவு வந்து இப்ப நம்ம ஒவ்வொண்ணா சொல்லலாம். இப்ப பார்த்தீங்கன்னா, இந்த உணவுகள் நம்ம வந்து எடுக்கிறதுக்கு முன்னாடி மிக முக்கியமான 3 விஷயங்கள். அந்த 3 விஷயங்கள் வந்து ரொம்ப 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 குறைவா நாம எடுக்கணும். எப்படின்னு கேட்டீங்கன்னா, உப்பு, எண்ணெய்,
காய்கறிகள், பழங்கள். புரியுதுங்களா? அதே மாரி நான் வெஜிடேரியன். இதெல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும். உப்பு வந்து சுத்தமா இல்லாம இருக்கிறது நல்லது. இந்த மாரி சிறுநீரக நோயாளிகளுக்கு. இல்ல லைட்டா கொஞ்சம் போட்டுக்கலாம். இல்ல இருக்காம இருக்கிறது நல்லது. அதே மாரி எண்ணெயும் அதே மாரி தான். எண்ணெயும் அதே மாரி மிக, மிக, மிக குறைவாக இருக்கணும். அப்படி உங்களுக்கு எண்ணெய் தான் யூஸ் பண்ணணும்னா, இந்த சேச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்ஸ் உள்ள இந்த ஆலிவ் ஆயில்லாம் இருக்குதுங்களா, அது வந்து கொஞ்சமா நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம். அதே மாரி காய்கறிகள், பழங்கள் நாம வந்து ஏன் சொல்றோம் அப்படின்னா, இந்த காய்கறிகள், பழங்கள் அப்படிங்கிறது தான் அதிக அளவு இந்த மினரல்ஸ் இதெல்லாம் நெறைய இருக்கு. இந்த பொட்டாசியம், கால்சியம் இது மாரி மினரல்ஸ் நெறைய இருக்குது. அது வந்து இந்த பிரித்தெடுக்கிறதுக்கு அது சிரமத்தை ஏற்படுத்தும் அந்த சிறுநீரகத்துக்கு. அதனால நம்ம வந்து அது வந்து வேண்டான்னு சொல்றோம். அதுல வந்து சில காய்கறிகள் விலக்கி வைத்துவிட்டு, சில காய்கறிகள் வந்து சாப்பிடலாம். அது என்னென்ன காய்கறின்னு நான் வந்து ஒவ்வொன்னா நான் உங்களுக்கு தெளிவுபடுத்துறேன். அதனால அந்த காய்கறிகள் மட்டும் நம்ம எடுத்துட்டு, மற்ற காய்கறிகள் நாம் வந்து தவிர்த்து விடலாம். இதுதான் இந்த அதே மாரி இந்த நான் வெஜிடேரியன் பார்த்தீங்கன்னா, அ ஆம் மாமிச உணவுகளை அது எந்த மாமிசமா இருந்தாலும் முற்றிலுமாக விலக்கி வைப்பது நல்லது. உங்களுக்கு ஆசைக்காக என்ன செய்யணும் அப்படின்னா, மீன் மட்டும் சாப்பிட்டுக்கலாம். அதே மாரி கோழி, சிக்கன் இது மட்டும் சாப்பிட்டுக்கலாம். மீன் எப்படின்னு கேட்டீங்கன்னா, வாரத்துல 1 நாள் அதாவது 100லேருந்து 150 கிராம். அந்த லெவல்ல தான் மீன் வந்து உங்களுடைய உணவுல இருக்கும். அதே மாரி சிக்கன் இருந்ததுன்னா, மாதம் ஒரு முறை தான் அந்த சிக்கனே சாப்பிடணும். மத்த எந்த கறியும் இந்த சிறுநீரக நோய் வந்தவர்கள் சாப்பிட்டாங்களா, அது டேஞ்சரஸ் கண்டிஷன்ல கொண்டு போய் விட்டுரும். அதனால நீங்க அந்த மீன் உணவுகள் வாரம் ஒரு முறையும், அ கோழிக்கறி போன்றவற்றை மாதம் ஒரு முறையும் எடுத்துக்கொண்டாலே அது போதுமானது. அப்புறம் காலை உணவு எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டீ, காஃபிலாம் நம்ம வந்து அடிக்கடி குடிப்போம். இந்த டீ, காஃபில குடிச்சீங்கன்னாவே, அந்த டீ பால் தான் அதில நம்ம சேர்ப்போம். பால்ல வந்து கால்சியம், பொட்டாசியம் ஏகப்பட்ட மினரல்ஸ் அது இருக்குது. அப்ப அதுல இருக்கும்பொழுது, அதுல அந்த உணவு எப்படி நம்ம சேர்த்துக்கிறதுன்னு நீங்க நினைக்கலாம். அதுக்கு தான் நம்ம சொல்றோம். இந்த டீ, காஃபி வந்து ஒரு 50 எம்எல் அளவுல ஒரு வேள தினமும் ஒரு வேள சாப்பிட்டா போதும். சிறுநீரக நோயாளிகள். அது சர்க்கரை வந்து சேர்க்காம இருக்கிறது ரொம்ப நல்லது. சர்க்கரை வந்து சேர்க்காம இருக்கிறது சிறுநீரக நோயாளிகளுக்கு இந்த டீ, காஃபி நல்லது. அதுவும் ஒரு வேள 50 எம்எல் நீங்க வந்து அந்த டீ, காஃபி சாப்பிட்டா போதும். அதே மாரி காலை உணவாக பார்த்தீங்கன்னா, இந்த இட்லி, அ இடியாப்பம், பொங்கல், உப்புமா இதெல்லாம் வந்து நீங்க சாப்பிட்டுக்கலாம். ஆனால் இதெல்லாம் மேல் சொன்ன விஷயங்கள்லாம் இருக்கு பார்த்தீங்களா? உப்பு, எண்ணெய் இந்த மாரி விஷயங்கள்லாம் இருக்கு பார்த்தீங்களா? இதெல்லாம் கொஞ்சம் இதெல்லாம் கொஞ்சம் சேர்க்காம பார்த்துக்கணும். இதுக்கு வந்து வெங்காய சட்னி. ஏன்னா வெங்காய சட்னி சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கங்களேன், வெங்காயம் வந்து சிறுநீரகத்துக்கு ஏற்ற ஒரு உணவாக அதனால வெங்காயத்த நீங்க வந்து சாப்பிட்டுக்கலாம். வெங்காய சட்னி அரைச்சு சாப்பிட்டுக்கலாம். அதே மாரி முள்ளங்கி சட்னி சாப்பிடலாம். அப்புறம் காலிஃப்ளவர் குருமா வச்சு சாப்பிடலாம். இதெல்லாம் வந்து அந்த சிறுநீரகத்துக்கு கேடுறாமல் இருப்பதற்குமான ஏற்ற உணவுகள் இதெல்லாம். இந்த காலை டிஃபன் இப்படி முடிச்சுட்டீங்கன்னா, அப்புறம் மதிய உணவு. மதிய உணவு என்ன சாப்பிட போறீங்க? சாதம், குழம்பு, ரசம், தயிர். இதுதான் அதனுடைய உணவுகளுடைய வகைப்பாடா இருக்குது. இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த காய்கறிகள்லாம் சேர்க்கும்போது லீச்சிங் மெத்தேடுன்னு ஒரு மெத்தேடு நம்மகிட்ட இருக்கு. அதாவது தாவர காய்கறிகளோ, எல்லாத்துலயுமே கீரைகள்ல இந்த மினரல்ஸ் வந்து அதிகமா காணப்படும். ஆனா எப்படிதான் சரி சிறுநீரக நோய்கள் சாப்பிட்டு உயிர் வாழ்றதா அப்படின்னு கேட்கலாம். அதுக்கு தான் நம்ம ஒரு மெத்தேட் சொல்றோம். இந்த காய்கறிலாம் சின்ன சின்ன துண்டா நறுக்கி, அந்த காய்கறிகள்ல இப்ப தண்ணீல வந்து ஒரு 30 நிமிஷம் ஊற வச்சுட்டு நல்லா கழுவிட்டீங்கன்னு வச்சுக்கங்களேன், அது வந்து அதுல இருக்கிற அந்த மினரல்ஸ் எல்லாமே அதிலேயே ஓரளவுக்கு போயிரும். நம்ம கெடுதல் பண்ணக்கூடிய மினரல்ஸ் எல்லாமே அதுல அ வெளியேறிரும். அதுக்கப்புறம் அத எடுத்து நம்ம பாயில் பண்ணி சாப்பிடுறது தான் நமக்கு வந்து பெஸ்ட்டு. இதுதான் இந்த வதக்கி சாப்பிடுறது, தாளிச்சு எண்ணெய் சேர்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டோமே. ஆனா இந்த லீச் மெத்தேடு மட்டும் அதாவது இந்த அ தண்ணீல ஊற வச்சு ஒரு 30 நிமிஷம் ஊற வச்சு, அலசி நல்லா கழுவிட்டு, அந்த மாரி காய்கறிகள நாம வந்து சாப்பிட்டு வந்தோம்னா, ஓரளவு நாம வந்து அந்த மினரல்ஸ் வந்து நாம வந்து தப்பித்துக் சரிங்களா? இந்த மாரி இப்ப மதிய உணவுக்கு எடுக்கணும்னு வச்சுக்கங்களேன், மதிய உணவுக்கு எடுக்கும்போது குழம்பு அப்படின்னு சொல்லுவோம். இந்த பருப்பு வகைகள்லாம் சாப்பிடலாம். பருப்புலன்னா, அதுலயும் மினரல்ஸ் இருக்குதான். தாவரத்திலயும் மினரல்ஸ் அது இதுன்னு நெறைய இருக்குது. இருந்தாலும் புரோட்டீன் அதுல இருக்குது. நம்ம ஏன்னா எதையுமே சாப்பிடாம இருக்க முடியாது. சிறுநீரக நோய்கள் வந்துச்சுன்னா புரோட்டீன் வேண்டாம். மினரல்ஸ் வேண்டாம் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம்னு வச்சுக்கங்களேன், அப்புறம் எந்த உணவையும் நம்ம எடுக்க முடியாது. அதுக்காக தான் பருப்பு, இது மாரி சுண்டல், இது மாரி உணவுகளை நம்ம எடுக்கலாம். இந்த லீச்சிங் மெத்தட்ல முறைப்படி அத வந்து சுத்தம் செய்துவிட்டு நம்ம வந்து அந்த காய்கறிகள பயன்படுத்தலாம். அப்படி பயன்படுத்தும் பொழுது அதனுடைய அந்த மினரல்ஸுடைய தாக்கம் வந்து குறையும். அப்ப சிறுநீரகத்துக்கு எந்த பிரச்சனையும் செய்யாது. அப்புறம் அந்த பருப்பு வந்து என்ன அப்படின்னா, அந்த தாவரத்துல இருக்கிற புரோட்டீன் வந்து அந்த அளவுக்கு ஒண்ணும் சிறுநீரகத்துக்கு வந்து கேடுவர செய்யாது. விலங்கு மாமிசத்தில் இருக்கின்ற நம்ம ஆட்டுக்கறியோ, இல்ல மற்ற கறிகளில் இருக்கின்ற புரோட்டீன் தான் அந்த சிறுநீரகத்துக்கு வந்து அதிக அளவில உள்ள பிரச்சனைகளை உருவாக்குமே ஒழிய,
தாவரத்துல உள்ள புரோட்டீன் வந்து அந்த அளவுக்கு ஒண்ணும் பிரச்சனை பண்ணாது. அதனால நாம வந்து இந்த பருப்பு வகைகள நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். அப்புறம் இன்னும் சொல்லப்போனா அந்த தயிர் இருக்கு இல்லைங்களா? தயிர் வந்து ஒரு நாளைக்கு எடுக்கலாம், எடுக்காமயும் போகலாம். ஆனா லிமிட்டா ஒரு 50 எம்எல் உள்ள அளவு தயிர் எடுத்தா போதும். ஏன்னா, அதிலயும் நிறைய விஷயங்கள் இருக்கிறது. அதனால எடுக்காம இருக்கிறது ரொம்ப நல்லது. ஆனா உங்களுக்கு வேற எதுவும் சரி விருப்பப்படுறீங்க அப்படின்னா, ஒரு 50 எம்எல் அளவாக நம்ம வந்து அத எடுத்துக்கொள்ளலாம். இதுதான் வந்து நம்ம வந்து மதிய உணவாக இத வந்து வகைப்படுத்திருக்கோம். அதே மாரி இரவு உணவு பார்த்தீங்கன்னா, ஒரு 2 சப்பாத்தி சாப்பிடுறது. அப்புறமேட்டு மத்த இதுல வந்து குழம்புகள் இதெல்லாம் வச்சு, அந்த மேற்சொன்ன காய்கறிகள்ல வந்து சில சாலட் மாரி செஞ்சோ, இல்ல அத வந்து குருமா மாரி செஞ்சோ, அதுல வந்து நீங்க வந்து காலிஃப்ளவர் குருமா வச்சு கூட அத நாம வந்து சாப்பிட்டுக்கலாம். அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல இரவு. ஆனா பார்த்தீங்கன்னா, மத்த ஐட்டம் வந்து இது இருக்கு இல்லைங்களா? அதாவது இந்த அ க அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, எத வந்து நீங்க அவாய்ட் பண்ணணும் அப்டின்னா, இந்த பாட்டில் ஐட்டம், பாட்டில் ட்ரிங்க்ஸ் அதே மாரி இந்த ஊறுகாய், அப்பளம் இது போன்ற பதப்படுத்தப்பட்ட உணவுகள், டின்னில் அடைக்கப்பட்ட உணவுகள், ஸ்டோரேஜ் இப்ப ஸ்டாக் வைக்கப்பட்ட உணவுகள், ஸ்டோரேஜ் பண்ணாத ஸ்டோரேஜ்னா இந்த பதப்படுத்தி டின்னில அடைச்சு விப்பாங்க. அது மாரி உள்ள உணவுகள், இந்த மாரி உணவுகள்லாம் நீங்க வந்து கண்ணுலயே பார்க்கக்கூடாது. அது மாரி உணவுகள அறவே நீங்க வந்து எடுக்கக்கூடாது. புரியுதுங்களா? அதனால இந்த மாரி எல்லாம் நம்ம வந்து செய்யும்போது, இந்த சிறுநீரக நோய்கள் வந்து எ வந்து ஓரளவுக்கு நம்மள வந்து தற்காத்துக் கொள்ள முடியும். சிறுநீரக நோய்கள் வந்தவர்கள் இந்த மாரி சாப்பிட்டாங்கன்னா, ஓரளவுக்கு நம்ம வந்து தற்காத்துக் கொள்ள முடியும். அதே மாரி பழங்கள்ல பார்த்தீங்கன்னா, சில முக்கியமான பழங்கள் இருக்குது. அந்த 4 வகையான பழங்கள மட்டும் நம்ம வந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம்னா, உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. அது வந்து அன்னாசி, ஆப்பிள், அதே மாரி கொய்யா, பப்பாளி இந்த 4 பழங்களும் வேணா நீங்க வந்து ஓரளவுக்கு நாம வந்து சாப்பிடலாம். இதுல வந்து ரொம்ப குறைவான அளவு தான் மத்த விஷயங்கள்லாம் இருக்குது. அதனால சிறுநீரகத்துக்கு வந்து இது வந்து பெரிய ஒரு பிரச்சனைய ஒண்ணும் பண்ணாது. அதனால இந்த பழங்களை மட்டும் நம்ம எடுக்கணும். அதே மாரி இந்த இந்த மாரி விஷயங்களுக்கு என்னென்ன உணவுகளை நம்ம வந்து சாப்பிடாம விட்டா பரவால்ல. ஏன்னா சில உணவு நெறைய பிரச்சனையும் பண்ணிருச்சு. அத தெரிஞ்சுக்கிட்டோம்னா, அத சாப்பிடாமாவது விட்டுறலாமா அப்படின்னு நம்ம நினைக்கலாம். அப்படி பார்த்தீங்கன்னா, இந்த வாழைப்பூ, வாழைப்பழம், அதேபோல கீரைகள், புதினா, கொத்தமல்லி போன்ற அந்த கீரைகள்ல அதுக்கு நெறைய பொட்டாசியம், கால்சியம், மினரல் இது போன்ற பல்வேறு வகையான மினரல்ஸ் வந்து இருக்குது. இந்த மாரி காய்கறிகள்லாம் மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணுங்க. அதே மாரி எப்ப எப்ப பார்த்தாலும் நம்ம வந்து ஆக்டிவா இருக்கிறதுக்கு உண்டான ஏற்பாடுகளை நம்ம வந்து செய்து கொண்டே இருக்கணும். இது வந்து எல்லா நோய்களுக்கும் இது வந்து பொருந்தும். உடற்பயிற்சி அதாவது உடற்பயிற்சி தான் மிக முக்கியமான ஒரு மனிதனுக்கு எந்த நோய்கள் இருந்தாலும் உடற்பயிற்சி மிக முக்கியமாக கருதப்படுகிறது. அதுவும் பார்த்தீங்கன்னா, வாக்கிங் நடைப்பயிற்சி வந்து மிக முக்கியமாக ஒரு 30லிருந்து 45 நிமிடம் வந்து வாக்கிங் வந்து போயிட்டே இருக்கணும். வாக்கிங் போனீங்கன்னா, இந்த சிறுநீரக நோயிலிருந்து நம்மை தற்காத்துக் கொள்ள முடியும். அதேபோல அ மருத்துவர் எங்களை போன்ற மருத்துவரை வந்து இல்ல இதுக்கு வந்து சிறுநீரக பிரச்சனைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எண்ணற்ற மருந்துகள் சித்தர்கள் சொல்லியிருக்காங்க. புரியுதுங்களா? அதனால எங்களை போன்ற சித்த மருத்துவர்களை அணுகி இந்த குறிகுணங்கள் உங்களுக்கு தெரிந்தாலும் சரி, இல்ல ரத்த பரிசோதனை, சிறுநீர் பரிசோதனை எல்லாம் செய்துவிட்டு, அந்த சிறுநீரகத்தில் ஏதாவது பிரச்சனை இருக்கும் என்று நீங்கள் உணர்ந்தால், உடனே எங்களைப் போன்ற சித்த மருத்துவர்களை அணுகி, அதற்குண்டான ஆலோசனைகளையும், மருந்துகளையும் பெற்று சாப்பிட்டு, இந்த சித்த சித்த மருந்துகளை சாப்பிட்டு, அதோடு மட்டுமல்லாமல், சித்தர்கள் கூறிய அந்த உணவு வழிமுறைகளையும், அந்த சுத்தப்படுத்துதல் போன்ற அந்த முறைகளையும் பின்பற்றி வந்தோம் என்றால், சிறுநீரக நோய் என்று இந்த மனித உலகத்திற்கு எங்கும் வராது. ஆகவே இந்த சித்தர்கள் சொல்லிய வழிமுறைகளை நாம் பின்பற்றி, இந்த சிறுநீரக நோய்களிலிருந்து நாம் வென்று சாதனை படைப்போம். இப்ப உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்களோ, இல்ல மருத்துவ ரீதியா ஏதாவது ஆலோசனைகளோ உங்களுக்கு தேவைப்பட்டா, அந்த என்னுடைய செல்ஃபோன் எனக்கு அழைத்து நீங்க எப்போ வேணாலும் ஆலோசனை பெறலாம். அதே மாரி பார்த்தீங்கன்னா, இன்னொரு நம்பர் நான் சொல்றேன். அது WhatsApp நம்பரு. அந்த நம்பர்லயும் உங்களுடைய ஆலோசனைகளை WhatsAppலோ அல்லது ஃபோன் மூலமாகவோ பேசி, அ கே உங்களுடைய ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளலாம். என்னுடைய WhatsApp எண்ணானது 9514325454 என்ற WhatsApp எண்ணிலும் நீங்கள் என்னோடு தொடர்பு கொண்டு உங்களுடைய மருத்துவ சந்தேகங்களை கேட்டு தெரிந்து கொள்ளலாம்.